ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. சத்யராஜன் வருத்தம் சமரசமா வர்த்தகமா என்ற தலைப்பில் தான் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். இந்த தலைப்பிற்கான காரணம் என்ன, அதன் காரணத்தை நாம் உணர வேண்டுமானால் ஒரு 2008ஆம் ஆண்டு வரை செல்ல வேண்டியிருக்கிறது. 2008ஆம் ஆண்டில் தமிழ் திரையுலகம் ஒரு கண்டன போராட்டத்தை நடத்தியது, ஒரு உண்ணாவிரதத்தை நடத்தியது. ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு கர்நாடகா எதிர்ப்பு தெரிவித்து அப்போது பெரிய சர்ச்சை கிளம்பியிருந்தது. அந்த நேரத்தில் தமிழக திரையுலகம் ஒரு பெரிய கூட்டத்தை இங்கே நடத்துகிறது. அந்த கூட்டத்தில் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் உட்பட பல நடிகர்கள் கலந்து கொள்கிறார்கள். திரு சத்யராஜ் அவர்கள் கலந்து கொள்ளும் போது அவர் பல கருத்துக்களை இதில் முன்வைக்கிறார். பல ஆவேசமான கருத்துக்கள், சில கருத்துக்கள் சர்ச்சைக்குரியதாக கருதப்படுகின்றன. அது ஒரு உணர்வு பூர்வமான ஒரு பேச்சை திரு சத்யராஜ் அவர்கள் அந்த ஒரு மேடையில் 2008இல் பேசுகிறார். அன்று அவர் பேசிய பேச்சுக்கு தற்போது பாகுபலி இரண்டாம் பாகம் படம் இங்கே வெளியாக கொண்டிருக்கக்கூடிய அடுத்த வாரம் வெளிவரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது அதற்கான எதிர்ப்புகள் கிளம்புகிறது. அவர் பேசிய பேச்சுக்கள் யூடியூப்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் மீண்டும் பரவலாக பரவுகின்றன. அதற்கான எதிர்ப்புகள் தொடர்ந்து கிளம்ப பாகுபலி இரண்டாம் பாகத்தை நாங்கள் வெளியிட விட மாட்டோம், திரு சத்யராஜ் அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பல கன்னட அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். இந்த படம் ரிலீஸ் ஆக இருக்கக்கூடிய ஏப்ரல் 28ஆம் தேதி ஒரு பந்து கூட நடத்துவோம் என்று கூட அறிவிக்கிறார்கள். ஒரு பெரிய பிரச்சனையாக கர்நாடகத்தில் இது உருவெடுக்கிறது. அந்த படத்தை சார்ந்த பல குழுவினர் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள், மன்னிப்பு கேட்கிறார்கள். அந்த படத்துடைய இயக்குனர் திரு ராஜமௌழி அவர்கள் இந்த படத்தில் சத்யராஜ் அவர்கள் ஒரு அங்கம் மட்டும்தான், அதனால் ஒட்டுமொத்த படத்தையும் நீங்கள் தடை செய்ய வேண்டாம் என்று பல கோரிக்கைகளையும் கூட வைக்கிறார். ஆனால் எடுபடவில்லை. திரு சத்யராஜ் அவர்கள் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் என்று தொடர்ந்து கர்நாடகத்தில் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில்தான் நேற்று நடிகர் சத்யராஜ் அவர்கள் ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தார். அதில் அவருடைய நீண்ட அறிக்கையை அவரே வாசித்திருந்தார். அதில் இந்த ஒரு விஷயத்திற்காக 2008இல் நான் தெரிவித்த சில கருத்துக்கள் புண்படுத்தி இருக்குமே ஆனால், கன்னட மக்களை புண்படுத்தி இருக்குமே ஆனால், நான் அதற்கான ஆழ்ந்த வருத்தத்தை, மனமார்ந்த வருத்தங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொல்லியிருந்தார். அதே போல கன்னடர்களுக்கு நான் எதிரானவன் அல்ல என்ற கருத்தையும் அவர் முன்வைத்திருந்தார். ஆனால் இந்த ஒரு பிரச்சனையை நான் தொடர்ந்து தமிழர்களுடைய பிரச்சனைக்காக, தமிழர்கள் சார்ந்த விஷயங்களுக்காக குரல் கொடுத்து கொண்டேதான் இருப்பேன். என்னுடைய குரல் எழுந்து கொண்டேதான் இருக்கும். அந்த குரல்களால் உங்களுக்கு ஏதேனும் நெருக்கடி ஏற்படும் என்று நீங்கள் நினைத்தால் தயாரிப்பாளர்கள் அவர்களுடைய படத்திற்கு என்னை ஒப்பந்தம் செய்ய வேண்டாம் என்றும் கூட அந்த காணொலியில் திரு சத்யராஜ் அவர்கள் கூறியிருந்தார். இந்த அவருடைய விரிவான அறிக்கைக்கு பிறகு இன்று அந்த போராட்டங்கள் வாபஸ் பெறப்பட்டிருக்கின்றன. அந்த படத்தை நாங்கள் வெளியிடத்துக்கு அனுமதிக்கிறோம் என்று கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளும் தெரிவிக்கின்றன. பிரச்சனை தீர்ந்து விட்டதா என்றால் சில கேள்விகளும் கூட இதோட சேர்ந்தே எழுந்திருக்கிறது. ஒருபுறம் மீண்டும் மீண்டும் அரசியல் ரீதியான கருத்துக்களுக்கு, திரைப்படங்களுக்கான தடை வேண்டும் என்று கேட்பது சரியான விஷயமா? ஒரு தடை என்பது சரியான விஷயமாக இருக்க முடியுமா? அதுல ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் என்ற பல ஆங்கிள்ஸ்ல, பல கோணங்கள்ல அதற்கான காரணங்கள், அதற்கான டிபேட்ஸ் எழுந்து கொண்டே, விவாதங்கள் எழுந்து கொண்டே இருக்கு. மற்றொரு புறம் திரு சத்யராஜ் அவர்கள் வருத்தம் தெரிவித்திருக்க கூடாது, மன்னிப்பு கோரி இருக்க கூடாது என்று பல குரல்களும் எழுந்து கொண்டிருக்கின்றன. அவர் பேசியது தமிழர்களுக்காக, தமிழர்களுடைய உணர்வுகளுக்காக, அவர் ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் கூட சில குரல்கள் எழுந்திருக்கின்றன. மன்னிப்பு கேட்டதன் மூலமாக அவர் ஒரு சுயநலமாக தன்னுடைய திரைப்படம் வெளியிட வேண்டும் என்பதற்காக மட்டும் செயல்பட்டு விட்டார் என்ற விமர்சனங்களும் கூட திரு சத்யராஜ் அவர்கள் மீது எழத் தொடங்கி இருக்கின்றன. இந்த விமர்சனங்கள் தான் இன்றைய விவாத பொருளாகவும் இருக்கின்றன. திரு சத்யராஜ் அவர்களின் வருத்தம் சமரசமா வர்த்தகமா என்ற தலைப்பில் விவாதிக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் நம்மிடையே இணையக்கூடிய விருந்தினர்கள் திரு ராஜசேகரன் அவர்கள், வழக்கறிஞர் நம்மிடையே இணைகிறார். அதே போல இயக்குனர் திரு ஆர் கே செல்வமணி அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். சாமானியர்களின் பிரதிநிதியாக திரு தினகரன் போஸ் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் இயக்குனர் அமீர் அவர்களும் அதே போல பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த திரு நாராயணன் அவர்களும் நம்மிடையே இணைய இருக்கிறார்கள். அனைவரும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். நான் முதல்ல திரு தினகரன் அவர்கள்ட்ட தொடங்கலாம்னு நினைக்கிறேன். இந்த மொத்த விஷயத்தையும் நீங்க பார்த்திருப்பீங்க, செய்திகள்லாம் படிச்சிருப்பீங்க. நானும் இப்ப பல விஷயங்களை அதோடைய முன்னுரையில சொன்னேன். இந்த ஒட்டுமொத்த எபிசோடையும் நீங்க எப்படி பார்க்கறீங்க? திரு சத்யராஜ் அவர்கள் செய்தது சரின்னு நினைக்கிறீங்களா, தவறுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, சத்யராஜ் செஞ்ச சரி என்றும் சொல்ல முடியாது, சரி இல்லை என்றும் சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர் வர்த்தக ரீதியாக அவருடைய படம் வெற்றிகரமாக திரையிடப்பட வேண்டும், அப்படி அவர் குழு பாதிக்கப்படக்கூடாது, தயாரிப்பாளர் பாதிக்கப்படக்கூடாது என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் ஒரு மன்னிப்பு கேட்டிருக்கிறார். ஆனால் அவர் கேட்ட விஷயத்தில் அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், நான் இது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தான் சொல்கிறார். மன்னிப்பு என்ற வார்த்தை அவரிடம் வரவில்லை. ஒன்று. அடுத்தபடியாக அவர் தெளிவாக சொல்லுகிறார், நான் தமிழர்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுப்பதில் நிறுத்தி பின்வாங்க மாட்டேன் என்றும் சொல்லியிருக்கிறார். சோ அதை அவர் வருத்தம் தெரிவித்து விட்டார், மன்னிப்பு கேட்டு விட்டார் என்ற நோக்கில் நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. அதே சமயத்தில் நாம் இது ரெண்டு விதமாக பார்க்க வேண்டும். ஒன்று, இந்த பிரச்சனை இப்பொழுது எழ வேண்டிய காரணம் என்ன? ஏன்னா பாகுபலி படம் ரெண்டாவது இப்ப வெளியிடப்படுகிறது. சத்யராஜ் ஆல்ரெடி நடிச்சு ஏகப்பட்ட படங்கள் வெளிவந்தாச்சு. கர்நாடகா பாகுபலி 1 கூட வந்திருக்கு, பாகுபலி 1 கூட வந்திருக்குது, வெளியிட விட்டாச்சு. அப்பெல்லாம் எதுவுமே பிரச்சனைகள் வரவில்லை. இப்போ இது தலையெடுக்க காரணம் என்ன அப்படிங்கிறது ரெண்டு நோக்கத்தை நம்ம பார்க்கலாம். ஒன்று,
வாட்டாள் நாகராஜ் இதில் தலையிட்டு இருக்கிறதுனால வாட்டாள் நாகராஜை பற்றி பொதுவாகவே தமிழர்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அவர் வந்து தமிழர்களுக்கு நேர் எதிரானவர். ஒன்று, அவர் இந்த திரைப்படத்துக்கு எதிராக இப்போ எடுத்திருக்க காரணம் வந்து அவரோட பணம் பறிப்பதற்காக ஒரு நாடகமோ எந்த ஒரு இருக்கு. ஆமா, ஏன்னா அது வந்து நிறைய அமைப்புகள் இருக்கு. ஜெனரலாவே எல்லா இடங்களிலுமே சில அமைப்புகள் இருக்கு, இதுக்காகவே இருக்கிறாங்க. ஸோ அந்த அமைப்புல அவர் ஒரு நோக்கத்தில் இருக்கலாம். ஒன்று. இன்னொன்று, நமக்கு 25ஆம் தேதி காவேரி பிரச்சனைக்காக தமிழ்நாட்டில் நம்ம பந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த ஒரு பிரச்சனைக்காகவும் அது ஒரு விஸ்வரூபம் எடுத்துடக்கூடாது. விவசாயிகளோட வறட்சி ஒட்டுமொத்த எல்லாத்தையுமே சேர்த்து காவேரி மட்டும் இல்லாம நிறைய பிரச்சனை, எல்லா இஷ்யூஸும் அதுல இருக்குது. இஷ்யூஸ் இருக்குது. அதுல மெயினா வந்து நம்ம காவேரி பிரச்சனை வருது, அதுல எடுத்துட்டு வராங்க. அவங்க காவேரி மேலாண்மை அமைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வச்சிருக்காங்க. சோ இந்த இது விஸ்வரூபம் எடுத்துவிடக் கூடாது என்பதற்காக இப்பவே அவர் ஒரு எச்சரிக்கையாக இந்த மேட்டர் கையில் எடுத்திருப்பாரோ என்றும் நமக்கு என்ன தோன்றுகிறது. ரைட். சோ திரு சத்யராஜ் அவர்கள் செஞ்சதுல பாதி சரி இருக்கு, பாதி தவறு இருக்கு, ரெண்டுமே இருக்கு அப்படிங்கறது தான் நீங்களோட முதற்கட்ட பார்வையை நீங்க பாக்குறீங்க. நான் திரு ராஜசேகர் அவர்கள்ட்ட இந்த விஷயத்தை கொண்டு போக விரும்புறேன். ஒரு நடிகரா அவர் இவ்வளவு பெரிய ஒரு மேக்னம் ஆப்பஸ், இவ்வளவு பெரிய ஒரு படத்துல நடிச்சிருக்காரு, பல 100 கோடிகள் செலவு பண்ணப்பட்டிருக்கு அந்த படத்துல அப்படின்னு சொல்லும்போது அந்த தன்னுடைய கருத்துக்களால அந்த படத்துக்கு அங்க ஒரு தடை வருது அப்படின்றத ஃபீல் பண்ணி அவர் நான் தன்னுடைய கருத்துக்களை அதை வருத்தம் தெரிவிக்கிறேன், அந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கான முயற்சியை திரு சத்யராஜ் அவர்கள் எடுத்திருக்காரு. இதை தவறுன்னு சொல்லிட முடியுமா? அந்த படம் வெளிவரணுன்றது அவருடைய சரியான நோக்கம் தானே? இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சு ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்க நடிகர்கள் எந்த 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 ஃபீல்டாக இருந்தாலும் அவர்கள் வந்து அவருடைய கருத்தை சொல்லும்போது ஒட்டுமொத்த கர்நாடகா, ஆந்திரா, கேரளா எங்கே இருந்தாலும் அவங்க எல்லாருமே யுனைட் ஆகி ஒன்றுபட்ட ஒரே குரலாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, பந்து வைக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன்னா நான் அதை பற்றி இப்போ ரொம்ப டீப்பாக கிரிட்டிசைஸ் பண்ண விரும்பலை. தமிழ்நாட்டில் எல்லாருமே இன்றைக்கி டாப் பொசிஷனில் இருக்க திரைத்துறை இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, எல்லாருமே வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்க இங்கே வராங்க. இங்கே வந்து மக்களால் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு, தயாரிப்பாளர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு, நடிகர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு, எல்லாமே அவுட் சைடர்ஸ் தான். தமிழன் அப்படின்னு நான் தமிழ் உணர்வாளராக பேசலை. ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் தி மென்டாலிட்டி. தமிழன் எப்பவுமே எவ்வளோ ஒரு பரந்த மனப்பான்மை, பெருந்தன்மையான ஒரு தமிழர்களாக தமிழ்நாட்டில் நம்ம அனைவருமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்ல ஒரு மேன்மையான ஒரு உதாரணம். தமிழர்கள் எப்பொழுதுமே பிற மாநிலம் அதெல்லாம் நாங்கள் பார்க்கறதில்ல. தமிழ்நாட்டில் வந்து எங்களோடு நீங்கள் சகோதர சகோதரிகளாக வாழும்போது உங்களுக்கு அனைத்து பதவிகளும் நாங்கள் தருவோம். இதுதான் தமிழர்களுடைய புரிஞ்சுக்கிட்டாங்க. இல்ல அப்படி இருக்கும்போது, ஆனா கர்நாடகால ஒரு கன்னடிகாவை தவிர்த்து ஒரு தமிழர் வந்து எந்த டாப் போஸ்ட்டுக்கும் வர முடியாது. ஐ எம் டெல்லிங் தி டாப். இல்ல அப்படி இருக்கிற சூழ்நிலையில இதெல்லாம் யோசிக்காம ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட, ஏன்னா நிறைய தமிழர்கள் கர்நாடகாவில் வாழறாங்க. ஸோ நடிகர்கள் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கும்போது உணர்வு பூர்வமான ஸ்டேட்மெண்ட் தான், உணர்ச்சிகரமான ஸ்டேட்மெண்ட் தான். நான் அவங்களோட இன்டிகிரிட்டியோ, இந்த நடிகர் சத்யராஜோ, நடிகர் ரஜினிகாந்தோ, நடிகர் கமலஹாசனையோ நான் கிரிட்டிசைஸ் பண்ண விரும்பல. பட் அவங்க பொசிஷனுக்கு, ஏன்னா செல்லுலாய்டு வேர்ல்டு வந்து உலகம் ஃபுல்லா போகுது. நீங்க எதை சொல்றீங்க? அவர் முதல்ல பேசும்போதே யோசிச்சிருக்கணும்னு சொல்றீங்களா? பாருங்க, கார்ப்பரேட் கம்பெனில இப்ப ரத்தன் டாடா பேசுறாருன்னா அவருக்கு ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் இருப்பாங்க. ஒரு கட்சி இருக்குதுன்னா ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் இருப்பாங்க. எல்லாருமே வந்து ஆராய்ந்து இதை பேசலாம் என்று முடிவு பண்ணுவாங்க. ஆனா இந்த நடிகர்கள் மட்டும் என்னன்னா they are having that celebrity. நீங்க சொன்ன மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடனரி செல்லுலாய்டு அந்த ஃபாலோவர்ஸும் அந்த செலிபிரிட்டி ஸ்டேட்டஸும் அவங்க எது பேசினாலும் இட் இஸ் பீயிங் வாட்ச்ட். ஏதாவது பேசிக்கிறாங்க அப்புறம் மாட்டிக்கிறாங்கன்னு சொல்றீங்க. இந்த மாதிரி சர்ச்சைகள் இல்ல இந்த மாதிரி சர்ச்சை வரும்போது அவர்களுக்கு மட்டும் சர்ச்சை இல்ல, தயாரிப்பாளருக்கு மட்டும் சர்ச்சை இல்ல. இப்போ சினிமா நடிகர்களை பொறுத்தவரைக்கும் என்னன்னா அவங்க ஒரு சாதாரண மனிதர்கள் தான். இப்போ இந்த மாதிரி சிறந்த டைரக்டர்கள் என்ன பண்றாங்க, ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறாங்க. ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தவங்க அவங்க அந்த ஸ்கிரிப்ட்ல வாழுறாங்க. அவங்க 2008ல திரு சத்யராஜ் அவர்கள் பேசினதுல கன்னடர்களுக்கு எதிராக அவர் அப்படி என்ன அஃபென்சிவா பேசிட்டாருன்னு சொல்லுங்க. நீங்க வந்து ஒரு விஷயம், அத கன்னடர்கள் என்று சொல்ல தேவையில்ல. ஒரு ஒகேனக்கல் டேம் இஷ்யூல நம்மளுக்கு டிஸ்பியூட் வந்து வித் கர்நாடகா. அப்போ அந்த டேம் கட்டணுமா கட்டக்கூடாதுன்னு 2008ல அவர் என்ன தவறா பேசினாரு நீங்க சுட்டி காட்டுங்க. சத்யராஜ் பேசுனது தவறுன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் நீங்க வந்து அவர் சரியா பேசணும், அவர் பிஆர் வெச்சுக்கணும், ஸ்போக்ஸ் பர்சன் வெச்சுக்கணும். இல்லங்க, எந்த ஒரு விஷயத்தை பேசும்போது இப்போ யுஎஸ்ல இந்த ஃபாரின் கண்ட்ரில அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு அட்வைசர் இருப்பாங்க, ஒரு அட்டார்னியோ சாலிசிட்டரோ ஒரு அட்வொகேட் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் அதுக்காக நான் வந்து இது பொது நலத்தோட தான் சொல்றேன். நீங்க தவறா அவர் பேசியிருந்தாருன்னா அதை திருத்திக்கணும்னு நம்ம சொல்லலாம். தவறா பேசியிருக்காரான்னு நான் கேக்குறேன். இல்லங்க, ஒரு விஷயம் தவறா
பேசுனதுனால தானங்க இவ்வளவு பெரிய சர்ச்சை உருவாகுது. பேசிருக்காரா? அவர் என்ன வார்த்தை தவறா சொன்னாருன்னு நீங்க சொல்லுங்க. அவர் வந்து அவருடைய ஸ்டேட்மெண்ட் நீங்க அந்த வீடியோல பாத்தீங்கன்னா, நான் வீடியோல பார்த்தேன், ஏன்னா 2008ல அவர் பேசுனதை நான் பார்க்கல. அதுல வந்து பாருங்க, அது வந்து 2008ல அவர் பேசுனது 9 இயர்ஸ்க்கு அப்புறமா ஒரு இஷ்யூவை வந்து ரேக்கப் பண்ணி பாகுபலியில அவர் ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு. அப்ப அவர் எப்பயோ பேசின விஷயத்தை ரேக்கப் பண்றவங்க தவறு அப்படின்றத நம்ம பாத்தோம். இல்ல அப்படி கிடையாது. இல்ல அவர் ஒழுங்கா பேசிருக்கணும்னு நம்ம பொதுவா ஒரு விஷயத்தை நீங்க பாக்கும்போது we have got சொசைட்டில ஒரு செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ்ல இருக்கும்போது, இப்போ நீங்க இவரை கேளுங்க, நீங்க மடக்கி கேட்டாலும் அவர் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியோட பேசுவாரு. அந்த மாதிரி எல்லாருக்குமே இருக்கணும் அந்த உணர்வு. ஏன் ஆர்கே செல்வமணி மட்டும் தான் இருக்கணும், இல்ல ராஜசேகர் மட்டும் தான் இல்ல, அசோகா மட்டும் தான் இல்ல, எல்லாருக்குமே ஒரு அறிவு பாருங்க. புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம வந்து யோசிச்சு பேசணும். அது மாதிரி இல்ல யாரையாவது கேட்கலாம், இது பேசலாமா, இந்த மேடையில நான் பேசலாமான்னு கேட்கலாம். சும்மா உணர்ச்சி வசப்பட்டு அன்னைக்கு நடந்த சம்பவத்துல கர்நாடகால நிறைய தமிழர்கள் தாக்கப்பட்டிருக்காங்க. இந்த காவேரி இஷ்யூல தமிழர்கள் கடையலாம் இந்த லாஸ்லாம் இவங்க உணர்ச்சி வசப்பட்டு பேசுறதுல நிறைய லாஸ் ஏற்படுது. புரிஞ்சுக்கிட்டேன். நான் அவங்களை அக்யூஸ் பண்றதுக்காக சொல்ல. I took your point திரு ராஜசேகர். நான் நீங்க சொன்னதனால நான் திரு ஆர்கே செல்வமணி அவர்கள்ட்டயும் அந்த விஷயத்தை கொண்டு போக விரும்பல. நான் அவர்கிட்ட கேட்ட கேள்வியை தான் உங்ககிட்டயும் முதற்கட்டமா முன்வைக்க விரும்புறேன். 2008ல அந்த மீட்டிங்ல அவர் பேசினதை நீங்க கண்டிப்பா கேட்டிருப்பீங்க. அவர் தவறா ஏதாவது பேசிட்டாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவர் எதுவுமே தவறாக பேசல. அப்போ ஏன் வருத்தம் தெரிவிக்கணும்? அதுதான் இந்த நாட்டில் அவர் வெட்கப்படக்கூடாது. இந்த நாட்டை ஆள்றவங்க வெட்கப்படணும். இந்த நாட்டை நிர்வகிக்கிற சுப்ரீம் கோர்ட் வெட்கப்படணும். யாரெல்லாம் சுப்ரீம் கோர்ட் நிர்வகிக்குதுன்னா லா அண்ட் ஆர்டர் நிர்வகிக்கிற, அதுக்கு தண்டனை கொடுக்குற வழக்குகளுக்கு தான் தீர்ப்பு கொடுக்குறாங்க. இல்ல நிர்வாகம் இல்ல நான் கேட்குறேன், யார் வந்து இதை தண்டனை தீர்மானிக்கிறது, அதிகபட்ச தண்டனையை தீர்மானிக்கிறது யார்? அந்த வகையில் நான் யார் தீர்மானிக்கிறது? கீழே செஷன்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு மேஜிஸ்ட்ரேட்லேருந்து ஆரம்பிச்சு நம்ம இந்தியாவில் சுப்ரீம் கோர்ட்டு தான் வந்து தண்டனையை தீர்மானிக்குது. இதுல வழக்கு தொடரப்பட்டிருக்காரு. இல்ல நான் தண்டனை தீர்மானிக்குது இங்க இல்லங்க. சுப்ரீம் கோர்ட்னு சொல்றதால நான் இதுல வரேன். இல்ல சொல்றாரு. நான் சொல்றத நீ புரிஞ்சிட்டு அப்புறம் கேட்கணும். எனக்கு கேட்க பேசவில்லை நீங்க. சரி. இந்த நாட்டுல தண்டனையை உறுதிப்படுத்தக்கூடிய இடம் வந்து சுப்ரீம் கோர்ட். நான் வந்து ஒரு படத்தோட டைரக்டர். இந்த டைரக்டர் நான் தான் ஷார்ட் சொல்லணும். வேடிக்கை பார்க்க வந்த இவர் ஷார்ட் சொல்றாருன்னா நான் அங்க வந்து கையாளாகுதுன்னு அர்த்தம். இந்த நாட்டில் தண்டனையை தீர்மானிக்கக்கூடிய உரிமை சுப்ரீம் கோர்ட் மட்டும் தான் இருக்கு. நான் ஒரே ஒரு விஷயம் கிளாரிஃபை மட்டும் தான் பண்ணிட விரும்புறேன். இது சார்ந்த இந்த பாகுபலி சார்ந்தவோ இல்ல திரு சத்யராஜ் அவர்கள் சார்ந்தவோ ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்திற்கு சென்று அங்க நியாயம் கிடைக்கலன்னா நம்ம உச்சநீதிமன்றத்தில் இல்ல நான் சொல்றேன் யாராவது வழக்கு போட்டுருக்காங்க. இல்ல நான் இத நீங்க கர்நாடக அரசாங்கம் அப்படி சொல்லிருந்தா நீங்க அரசாங்கத்தை பத்தி நான் சொல்றதையே நீங்க புரியாம நீங்க வேற டைவர்ட் பண்றீங்க. நான் சொல்றது என்னன்னா, இங்க தண்டனை வந்து சத்யராஜுக்கு நீ மன்னிப்பு கேட்கணும். இதை தீர்மானிக்கக்கூடிய சக்தி யாருக்கு? அப்ப நானே இங்க போயிடலாம். ஏன் காவிரி மேலாண்மை வேணும், ஏன் நான் சுப்ரீம் கோர்ட் போனோம், வாட்டா நகராட்சி ஐயா அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறேன், தண்ணி விடுங்கன்னு சொல்லலாம். இதுக்கு எனக்கு வந்து இங்க நாட்டில் ஆள்றதுக்கு வந்து முதலமைச்சரோ பிரதம மந்திரியோ சுப்ரீம் கோர்ட்டோ தேவையில்லை, இந்த நாடே தேவையில்லை. கண்டவன் காலில் எவன்லாம் வரலானோ அவன் காலில் விழுந்து நான் நீதி வாங்கிக்கலாம். வெக்கப்பட வேண்டியது இந்த நாட்டை திறம்பட உள்ள அவங்கதான். அப்போ திரு சத்யராஜ் அவர்கள் நீதிமன்றத்தை அணுகி இருக்கணும். எதுக்கு நீதிமன்றத்தை? எனக்கு ஒரு அநீதி இழைக்கப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். அங்க நீதி கிடைக்காது. அங்க நீதி கிடைக்காது. அப்ப நீங்க ஒரு பிரசன்ஷனுக்கு வரீங்க இல்ல திரு செல்வமணி? பாத்துட்டுமா சுப்ரீம் கோர்ட் இல்ல திரு செல்வமணி இல்ல காவிரி விஷயத்துல நீங்களுமே உணர்வீங்க. காவிரி விஷயத்துல உச்சநீதிமன்றம் மட்டும் தான் நமக்கு நியாயம் வழங்கி வருது. கர்நாடகா நியாயம் வழங்கல நம்ம சொல்லிட்டே வழங்க நியாயம் கிடைக்கல. பேப்பர்ல இருக்கு. அது கர்நாடகா நம்ம கேட்க வேண்டியது. கர்நாடகா நம்ம கேட்க வேண்டியது. ஒரு இப்போ கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் திரும்ப உச்சநீதிமன்றத்துல நம்ம போடலாம். திரு சத்யராஜ் அவர்கள் எனக்கு இது அநீதி, எனக்கு நான் மன்னிப்பு கேட்டதை நான் ஒரு அநீதியா நினைக்கிறேன் அப்படின்னு அவர் நினைச்சிருந்தாருன்னா வழக்கு தொடர்ந்திருக்கலாம். நான் சத்யராஜ் பிரச்சனை சொல்லலம்மா. நான் சொல்றது என்னன்னா, சத்யராஜ் இதை வந்து வருத்தப்படுறாரா வருத்தப்படலையாங்கிறது அப்புறம் விஷயம். ஆனா இந்த நாட்டில் தண்டனை கொடுக்கக்கூடிய அதிகாரம் அவங்க சிலருக்கு தான் இருக்கு. ஆனால் அந்த அதிகாரத்தை மற்றவர்கள் வந்து இது மாதிரி வந்து இங்கெல்லாம் கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடாதுன்னு எத்தனை தடவை சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. நீங்கள் வந்து பல இதில் வந்து பண்ணும்போது ஊர் பஞ்சாயத்து பண்ணும்போது அப்போ இதை பார்த்து இப்போ என்ன, இது ஒரு தண்டனை, நீ மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறது ஒரு தண்டனை. நாங்களாம் இருக்கும்போது நீ யாரான்னு கேட்கறதுக்கு யாருமே ஆள் இல்லையே. அப்போது இந்த நாட்டில் வைக்கப்பட வேண்டிய அவங்க தான், வேறு வழி இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் தான் வந்து தன்னால் வந்து மற்றவங்க பாதிக்கப்படக்கூடாது. ஏன்னா சத்யராஜ் வந்து மிகச்சிறந்த தமிழ் உணர்வாளர். அவர் வந்து வியாபாரம் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து மற்றவங்க மாதிரி நடிக்கிறதுக்கோ அவர் எந்த காலகட்டத்திலையுமே நான் தமிழோட உணர்வாளர் எங்கேயுமே சொல்லிக்கிட்டது இல்லை. அதனால் அவர் வந்து வெரி ஆனஸ்ட் பர்சன். அதுவும் மட்டும் இல்லாமல் இதில் வந்து அவரோட குரல் வந்து மிக உண்மையானது, அதை சந்தேகப்பட அவசியமே இல்லை. அதனால் அவருக்கு தெரியுது எங்கே போனாலும் நியாயம் கிடைக்காது. தன்னால் வந்து ஒருத்தர் பாதிக்கப்படக்கூடாது. முதல்ல இது முடிஞ்சிடுச்சு.
முடிஞ்சதுக்கு நம்மளால் வந்து பண்ணக்கூடாது. ஆனால் இனி ஒன்று சொல்லிட்டாரு, என்னை வச்சு படம் எடுக்கும்போது யோசிங்க, நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் தொடர்ந்தும் இருப்பேன், அதனால் வந்து என்னை வச்சு படமே எடுக்காத நீ, நான் இப்படி தான் இருப்பேங்கிறதையும் சொல்லிட்டார். ஆனால் இன்னொன்று சொல்லு, ஒவ்வொரு இனத்துக்கும் அந்த இனத்தில் பிறந்தவன் போராடுறது அந்த இனத்தில் பிறந்தவனோட கடமை. அதுக்காக இன்னொருத்தர் வந்து தண்டனை கொடுக்குறான்னா அதை பார்த்துக்கிட்டு மற்றவங்க சும்மா இருக்காங்கன்னா அது நம்ம அந்த நாட்டில் பிறந்த அதுக்கு வைக்கப்பட வேண்டியது நாம. இந்த நாட்டில் பிறந்ததுக்காக என்னுடைய சுயமரியாதை, என்னுடைய கருத்தை நான் வெளிப்படுத்துறதுக்காக தண்டிக்கக்கூடிய அதிகாரம் உள்ள நிறுவனங்கள் தண்டிக்கப்படாமல் கண்டவன்லாம் தண்டிக்கிறான்னா அதுக்கு நான் எங்கள் வீட்டில் நான் பண்ண தப்பு எங்கள் அப்பா தான் தண்டிக்கணும், போகிறவரெல்லாம் தண்டிக்கிறான்னா எங்கள் அப்பா சரியில்லைன்னு அர்த்தம். அதுபோல் நான் பண்ண சத்யராஜ் பண்ண தப்புன்னு நினச்சா அதை தண்டிக்கக்கூடிய அதிகாரம் உள்ளவங்க தண்டிக்கணும், வரவன் போகிறவங்களாம் தண்டிக்கக்கூடாது. அப்போ திரு சத்யராஜ் அவர்கள் வந்து தனக்கான சப்போர்ட் இந்த இண்டஸ்ட்ரியில இருந்தே கிடைக்கல, இல்ல இந்த சமூகத்துல கிடைக்கல. ஏன் இண்டஸ்ட்ரி குறை சொல்றீங்க? அந்த நாட்டிலே கிடைக்கலங்கிற இண்டஸ்ட்ரி ஒரு அந்த லட்டுல இருந்து வந்த பூந்தி இது அந்த லட்டுலயே சுவை இல்லங்கிற இந்த நாட்டிலே முதல்ல அவருக்காக குரல் கொடுத்திருக்க வேண்டியது இண்டஸ்ட்ரி தான் இல்லையா? பல அரசியல் தலைவர்கள் குரல் கொடுத்தாங்க. பல இப்போ இந்த விஷயத்துல அவர் மன்னிப்பு அவருடைய வருத்தத்தை தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட இது குரல் இது கொடுக்க கூடாதுன்னு முதல்ல நாங்களே அவர் சொன்னோம், வேண்டாம் அப்படின் போது அவர் வந்து வேண்டாம், இது வந்து ஒரு பெரிய விஷயமாக்க வேண்டாம், ஏன்னா இது வந்து ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு படைப்பு, அது என் சத்யராஜ்ங்கிற ஒருத்தரோட சுயமரியாதையால் அது பாதிக்கப்படக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இது முடிஞ்சிடுச்சு, இது வந்து நான் சொன்னாலும் மற்றவங்களுக்கு தெரியும், சத்யராஜ் வந்து இதை வச்சு வியாபாரம் பண்ண போறது இல்லை, சத்யராஜ் யாருன்னு மற்றவங்களுக்கு தெரியும். இதனால வந்து சத்யராஜ் வந்து ஏமாத்தினார், இதை வச்சு எங்கேயோ ஒரு மேடையிலையும் வந்து நான் சத்யராஜ் நான் தமிழ் உணர்வானேன் அப்படின்னு எங்கேயுமே சொல்லிட்டு இல்லை, அவர் உணர்வோட இருக்காரு. அதனால யாரும் என்ன சந்தேகப்பட அவசியம் இல்லை. அதனால ஒட்டுமொத்த சமூகமே இது வந்து கேள்வி எழுப்பணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சமூகம் எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லை, சமூகம் எழுப்ப வேண்டியது அப்புறம் சமூகம் எழுப்ப வேண்டியது மாரல், பொறுப்புல இருக்க வேண்டியது லீகல். அரசாங்கம், சமூகம், நீதிமன்றம் எல்லாம் சமூகம் கிடையாதுமா. சமூகத்துல ஏன் சமூக எழுப்பல நான் கேள்வி கேட்க முடியாது. ஆனா அரசும் நிறுவனங்களும் ஏன் கேள்வி எழுப்பல? நிறுவனங்கள் மத்தலப் நான் நிறுவனங்கிறது இந்த சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய நிறுவனங்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ, எந்த ஏஜென்சி, காவல்துறை, நீதிமன்றம், அது நீதிமன்றம், அரசாங்கம், போலீஸ் இதெல்லாம் கூட அதெல்லாம் சொல்றீங்க. என்னுடைய கேள்வி இதுல வந்து இது கர்நாடகத்துல இந்த படம் ரிலீஸ் ஆகல அப்படிங்கிறது தான் அங்க பிரச்சனையா இருக்குது அப்படின்னும் போது கர்நாடக திரையுலகமும் தமிழ் திரையுலகமோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் தயாரிப்பாளர்களும் நினைச்சிருந்தா இந்த படத்தை இந்த பிரச்சனையை சுமூகமா தீர்த்து இது பண்ணிருக்க முடியாது, நாங்க அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவோம், எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க வந்து என்ன கேள்வி கேக்குறீங்கன்னு புரியல. ஏன்னா முடிஞ்சுமா கேக்குறேன், நான் இண்டஸ்ட்ரியில இல்ல. இல்ல இண்டஸ்ட்ரி இல்ல, அரசாங்கங்களே முடியாதுன்னு ஒதுங்கிறப்போ இண்டஸ்ட்ரி என்ன பண்ணும்? இது இந்த கர்நாடக அரசாங்கமும் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து முடிச்சிட முடியுமா? இல்ல இந்திய அரசாங்கம் உட்காந்து பேச முடிச்சிட முடியுமா? முடியாது. அதனால இது வந்து வேற வழியே கிடையாது. இது அவங்களை தட்டி கேட்க ஆளே கிடையாது. அதனால இது அவங்க தான் பலவான் நினைக்கிறாங்க, அவங்க தான் வெள்ளான்னு நினைக்கிறாங்க. அந்த கட்ட பஞ்சாயத்தை இங்க தீர்க்கிறதுக்கு எந்த விதமான சக்தியும் இல்லை. அந்த சக்தி இல்லாத நாட்டில் இருந்ததுக்காக மத்தவங்க தான் வைக்க ஒரு அவநம்பிக்கையை தொடர்ந்து வெளிப்படுத்துறீங்க. திரு தினகரன், உங்களுடைய சுருக்கமான குறுக்கீடு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இவர் டார்கெட் பண்ணியிருக்கிறது ஒரு இண்டிவிஜுவலை, சத்யராஜ்ங்கிற ஒரு இண்டிவிஜுவலை அவர் டார்கெட் பண்ணியிருக்கிறாரு. அதனால கவர்மெண்ட் இதில் தலையிடுறதோ ஒட்டுமொத்த தமிழகம் இதில் தலையிடுறதுக்கோ இம்மிடியேட்டா ஒரு வாய்ப்பு வரல. ஒன்று. அடுத்து இது தமிழர்களுக்கு விடப்பட்ட சவாலாகவும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா இதை நம்ம ஒட்டுமொத்தமாக எல்லாரும் சேர்ந்து எதிர்த்திருக்கலாம். அப்படி வரும்போது ஒரு பெரிய பழையபடி ஒரு பெரிய புரட்சி தான் ஏற்பட்டிருக்கும். தமிழர்களுக்கும் கன்னடர்களுக்கும் பழையபடி அடித்தடி வந்திருக்கும். அங்கே தமிழர்கள் அங்கே அடிக்கப்பட்டிருப்பாங்க, இங்கே கன்னடர்கள் அடிக்கப்படலாம். இப்படி ஒரு பெரிய கலவரங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு கலவரங்களை ஒரு ஸ்டாப் பண்ணுறதுக்காகவும் அவர் படம் ஒரு நிம்மதியாக இருக்கிறதுக்காகவும் இவர் இன்னைக்கு மன்னிப்பு கேட்டார். நம்ம எடுத்துக்கிட்டா கூட அந்த மன்னிப்பு கேட்டது வந்து ஒரு அன்பிரசிடென்ட் பிரசிடென்ட்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு முன்மாதிரி, தவறான முன்மாதிரியாக கூட அமைஞ்சிருக்கலாம். ஏன்னா இதே காரணம் வச்சு இன்னும் ஒவ்வொரு படத்துக்கும் இதே மாதிரி எல்லாரும் ஒரு பிளாக்மெயில் பண்ணி இதே போல கடந்த காலத்தில் இதுவே முன்மாதிரி இல்லை. இதற்கு முன்னாடி திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கும் இதே மாதிரி நடந்திருக்கு. தற்போது இந்த நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த திரு நாராயணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். உங்களிடமும் சில கேள்விகள் இருக்கின்றன. திரு நாராயணன், உங்களுடைய கட்சியுடைய தேசிய செயலாளர் திரு ஹெச் ராஜா பேசும்போது சொல்லியிருக்கிறார், சத்யராஜ் அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்டிருக்க கூடாது, முழுக்க முழுக்க தங்களுடைய படம் வெளிவர வேண்டும் அப்படிங்கிற ஒரு வர்த்தக நோக்குக்காக வந்து அவங்க ஒரு சுயநல பார்வையோட வந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க, அது ரொம்ப தவறான விஷயம் அப்படிங்கிறத திரு ஹெச் ராஜா அவர்கள் சொல்லியிருக்கிறார். இந்த பிரச்சனை ஒட்டுமொத்தமா எழுந்திருக்கக்கூடியதே வந்து கர்நாடகாவோட எழுந்திருக்கக்கூடியதே இந்த காவிரி விவகாரம் தொடர்பாகவும் ஒகேனக்கல் விவகாரம் தொடர்பாகவும் திரு சத்யராஜ் அவர்கள் வைத்த கருத்துக்கள்னாலதான். இதே காவிரி விவகாரத்துல கர்நாடக பாஜக தொடர்ந்து வேற நிலைப்பாடு எடுத்து வரும்போது திரு சத்யராஜ் அவர்கள் வந்து இன்னைக்கு வருத்தம் தெரிவிச்சிருக்கிறது மட்டும் தவறுன்னு பாரதிய ஜனதா கட்சி விமர்சிக்கிறத எப்படி பாக்குறது? இல்ல, அவர் வருத்தம் தெரிவித்தது என்பது கூட அவர்
தான் செய்த தவறுகளை, தான் அவசரப்பட்டு அல்லது திட்டமிட்டு சொன்ன வார்த்தைகளை திரும்ப பெறவில்லை என்பதாக கூட நாம் சொல்லலாம். ஏனென்று சொன்னால், நான் இப்படித்தான் இருப்பேன், இனிமேலும் இப்படித்தான் பேசுவேன் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதற்கு அடுத்து இந்த தந்தி தொலைக்காட்சியினுடைய உங்களுடைய நிகழ்ச்சியில கூட அந்த இணைப்பை கூட நீங்கள் இன்று ஒளிபரப்பவில்லை. ஏனென்று சொன்னால், மிக மோசமான கொச்சையான விமர்சனங்களை அவர் செய்திருந்தார். இது குறித்த விவாதங்கள் இதுவரையும் வரவில்லை. அதில் அவர் தெளிவாக சொல்கிறாரு, நான் என்ன என் பொண்டாட்டி கூட தானே படுக்க போகிறேன், உன் பொண்டாட்டி கூட படுக்க போகிறேன், இப்படிப்பட்ட மோசமான வார்த்தைகள் மயிறு அப்படின்னு பேசுறாரு. இல்ல, நீங்க அதை ஸ்லைட்டா மாத்தி சொல்றீங்க. அவர் கேட்டது என்னுடைய பகுதி சார்ந்த காவிரியை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன், அதற்கு ஏன் கர்நாடகா ப்ரொடெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு கேட்கும்போது வரேன். நீங்க சொன்னதை சொல்லதான் போறேன், வெயிட் பண்ணுங்க. என்னுடைய காவிரியை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன், கர்நாடகா ஏன் அதுல குறுக்க வராங்க அப்படின்னு கேட்கும்போது அதற்கான உதாரணமா என்ன சொல்றாரு, என் மனைவியோட நான் இருப்பதை இன்னொருவன் எப்படி தட்டி கேட்கலாம் அப்படின்னு தான் கேட்கிறாரு. உன் மனைவின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்த நீங்க அதை ஸ்லைட்டா மாத்தி சொன்னீங்க. அதுல நிறைய அர்த்தங்கள் மாறுது. அதனால என்னுடைய சகோதரி அசோக் அவர்ஷன் என்னை மன்னிக்க வேண்டும். நான் மறுபடியும் இந்த வார்த்தையை நான் சொல்வதற்கு மன்னிக்க வேண்டும். தெளிவாக சொல்கிறாரு, உன் பொண்டாட்டியோடவா படுக்கிறோம், என் பொண்டாட்டியோட தான் படுக்கிறேன் அப்படின்ற வார்த்தை மனைவின்னு ரொம்ப நாகரிகமாக நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அவர் சொல்லியிருக்கிற வார்த்தை இதுதான். நீங்கள் அந்த இணைப்பை நானும் கேட்டேன், நீங்களும் கேளுங்க. எல்லாத்தையும் விட இந்த வட்டால் நாகராஜன் ஒருத்தர் இருக்கிறான், பெரிய காமெடியன், வடிவேலியே மிஞ்சிருவான். வடிவேலால் கூட இவன் கிட்டே வர முடியாது. நல்ல வேளை அந்த ஆள் சினிமாவில் நடிக்க ஆரம்பிக்கல. இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் சொல்லி நான் சொன்னது போன்ற கொச்சையான வார்த்தைகளை பேசி, நான் என்ன கேட்கிறேன், வாட்டாள் நாகராஜ் மோசமான ஆளாகவே இருக்கட்டும், நாம எல்லாம் கண்டிக்கிறோம். தமிழகத்தை சார்ந்த ஒரு நடிகர் இல்ல ஒரு நிமிஷம் அசோகா, லெட் மீ ஃபினிஷ் ப்ளீஸ், லெட் மீ ஃபினிஷ். நான் ஓபியில் இருக்கிறேன், தயவு செஞ்சு குறுக்கிட வேண்டாம். உங்க கேள்விக்கு நான் கண்டிப்பா பதில் சொல்றேன். அந்த கூட்டத்தில் உண்ணாவிரதத்தில் கமலஹாசன், ரஜினிகாந்த் அவர்கள் இருக்கும் பொழுது, ஏண்டா தமிழா, நீ ஏண்டா நீ ராமரை கும்பிடாத, இனி நீ ராகவேந்திரரை கும்பிடாத, அதாவது ரஜினிகாந்த் அவர்கள் ராகவேந்தருடைய பக்தர் என்பது புரிந்து அந்த கூட்டத்தில் வேண்டும் என்று ரஜினிகாந்தை வம்புக்கு இழுக்கிறார். ராகவேந்திரரை கும்பிடாத, நீ முருகனை கும்பிடு. இது தொடர்ந்து அசோகா, நான் சொல்லுங்க. என்னோட கேள்வி ஒண்ணுதான் திரு நாராயணன் அவர் பேசுனதுல சரியா தவறா அப்படிங்கறதுல ஒரு பெரிய பிரச்சனை நடந்தது. கன்னடர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, சில அமைப்புகள் அங்க எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, படத்தை நிப்பாட்டுவோம்னாங்க. அவர் வருத்தம் தெரிவிச்சாரு. அந்த பிரச்சனையை அவங்களே ஏத்துக்கிட்டாங்க, அந்த வருத்தத்தை அவங்களே ஏத்துக்கிட்டாங்க, படத்தை ரிலீஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டாங்க. அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. என்னுடைய கேள்வி திரு ஹெச் ராஜா அவர்களுடைய விமர்சனம் பத்தினது. சரிதான். அதாவது நான் என்ன சொல்ல வரேன், இது வர்த்தகத்துக்கான சமரசம் தான் என்பதுல மாற்று கருத்து இல்ல. ஒருத்தனுக்கு மானம் முக்கியமா, பணம் முக்கியமா? மானம் தான் முக்கியம்னா மானம் தான் முக்கியம் என்றால் சத்யராஜ் என் தமிழனுடைய மானம் தான் முக்கியம், நான் பேசுனது சரிதான்னு நிந்திருக்கணும் இல்லையா? அப்போ சத்யராஜ் அன்னைக்கு சொன்னது சரியா தவறா? இப்போ செல்வமணி ஐயா அவர்கள் சொன்னாங்க கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க, அன்னைக்கு கட்ட பஞ்சாயத்து செய்யற மாதிரி பேசுனது யாரு? சத்யராஜ் கட்ட பஞ்சாயத்து. அசோகா சரியா தவறான்றதுக்குள்ளே போல நீங்க அவரை விமர்சிக்கிறீங்க இல்லையா? இதே பிரச்சனையில பாரதிய ஜனதா கட்சி 2 நிலைப்பாடு எடுத்திருக்கா இல்லையான்னு கேக்குறேன். நான் இல்லைன்னு தான் சொல்றேன். நான் ஏன் இல்லைன்னு சொல்றேன்னா, சத்யராஜ் அன்னைக்கு சொல்றாரு, நீ ஒழுங்கா இல்ல நான் ஆயுதத்தை எடுப்பேன், அதாவது மிரட்டுறாரு. அப்படி சொன்ன ஒரு நபர் அசோகா, நீங்க அந்த இணைப்பை போட்டு காட்டியிருந்தால் இந்த விவாதம் சரியான திசையில செல்லும். நீங்க நினைக்கிற மாதிரி போயிருக்கோம். பிரச்சனை என்னன்னா, இன்னைக்கு எங்களுடைய தேசிய செயலாளர் ஹெச் ராஜா சொன்னது சரியா தவறா நீங்க கேக்குறீங்க. ஆனா அந்த விவாதத்துக்கு முன்னால சத்யராஜ் இந்திய மக்களின் தமிழர்களை பார்த்து உன் பொண்டாட்டி கூட நான் படுத்து யாராவது கேட்டாங்களா?
சத்யராஜ் திரு நாராயணன், அதை திரு நாராயணன், நான் காவிரி issue பத்தி பேசிட்டு இருக்கேன் திரு நாராயணன். the most நான் ஒன்னு சொல்றேன் கேளுங்க, the most dishonest person for the industry, the most dishonest person for the country, the most dishonest person for the society. ஆர்கே சுப்ரமணி சொல்றாரு most honest persona. நான் என்ன கேக்குறேன், அவருக்கு சரியான பதில் இதுதான். நீங்க உங்களுடைய நிலையில உறுதியா இருந்திருந்தா இல்ல திரு நாராயணன், நீங்க பல கடுமையான விமர்சனங்களை திரு சத்யராஜ் அவர்கள் மீது நேரடியா வைக்கிறீங்க. அவரை பர்சனலா நீங்க வந்து பேசுறீங்க. அவர் இந்த இடத்துல இல்ல. நம்ம no we cannot allow this. ஏன் பேச கூடாது? No we cannot allow this. இல்ல we cannot allow this. உங்களுடைய தகவலுக்காக ஆமா உங்களுடைய தகவலுக்காக 2008 ஆண்டுல இல்ல 2000 கூடாது. அதான் உங்களுடைய தகவலுக்காக அந்த இணைப்பு அதை பற்றின வார்த்தைகளை நீங்க திரும்ப குறிப்பிட்டு பேசிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கான ஒரு சின்ன விளக்கமா நான் சொல்றேன். 2008 ஆண்டுல தந்தி தொலைக்காட்சி இல்ல, நம்ம கிட்ட அதனுடைய பதிவு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. இல்லம்மா, தந்தி தொலைக்காட்சியில நீங்க போடல, நான் உங்களை நான் அக்யூஸ் பண்ணல. இல்ல I just have to clarify that. அதனால நான் சொன்னேன் இல்ல you are repeatedly making personal statements against திரு சத்யராஜ். இல்ல I understand that. No, I am not making any personal statements. நான் சொல்ல வர விஷயம் அசோக வர்ஷினி, தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. இல்ல நான் அதுக்கான பதிலை திரு செல்வமணி அவர்கள் கொடுக்க விரும்பறாரு. இன்னைக்கு அவர் பேசுவதும் முரண்பாடா இல்லையா? இல்ல அதே முரண்பாடு தான் பாஜக கிட்ட இருக்கா இல்லையா நான் திரும்பவும் கேட்டுட்டு இருக்கேன். நான் திரும்ப உங்ககிட்ட வரேன். அதுக்கான விளக்கத்தை நீங்க கொடுக்க ட்ரை பண்ணுங்க. நான் திரு செல்வமணி அவர்கள் குறுக்கிட விரும்பறாரு. I have to give him the opportunity. Yes sir. அம்மா, இப்போ வந்து சார் நாராயணன் சார் சொன்னார் சத்யராஜ் சார் சொன்ன தப்புன்னு. அப்போ அவர் மன்னிப்பு கேட்கணும் இல்லையா? அப்போ மன்னிப்பு கேட்டால் அது தப்புன்னு ராஜா சொல்கிறார். நாராயணன்னு அது தப்பு சொன்னார், சத்யராஜ் சார் சொன்ன தப்பு. அப்போ மன்னிப்பு கேட்கணுமா இல்லையா? மன்னிப்பு கேட்டால் இப்போ அது தப்பு. ஏன்னா அவங்களோட நிலைப்பாடு கேட்டிருக்கிறாரா திரு? இல்ல அவங்க நிலைப்பாடை பற்றி சொல்கிறேன், சத்யராஜ் சார் பற்றி சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, அதாவது வந்து கேட்கல, நாராயணன் கேட்கும்போது சொன்னார் சத்யராஜ் சொன்னதுக்கு வந்து டிஸ்ஆனஸ்ட். இதே நாராயணன் ஒன்றுமே தப்பு பண்ணாத ஒரு லாரி டிரைவர் போகும்போது அவனை ட்ரெஸ் எல்லாம் அடிச்சுட்டு அவுத்து போகும்போது எங்கே போயிருந்தாங்க? நாராயணன் எங்கே போனார்? ராஜா எங்கே போனார்? அன்னைக்கு சத்யராஜ் பண்ண சரியா தப்பாங்க. அப்புறம் நீங்களாம் எங்கே போனீங்க? இது வந்து ஒரு கவுண்டர் ரியாக்ஷன். அவர் சொன்னதில் வந்து அப்படியே நம்ம ஏன்னா அவன் குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுக்குறாங்க. இதை விட அநாகரிகமாக அவரை செருப்பால் அடித்து, அவர் பண்ணதுக்கு செருப்பால் அடித்து மாலை போட்டு எல்லா அநாகரிகத்தையும் அவங்க பண்ணிட்டாங்க. இப்போ வந்து இது வந்து பாகுபலிக்கான இது அப்படின்னு எடுத்துக்கிட்டோமா, அங்கே வந்து இது ஒரு வியாபாரத்துக்கான ஒரு வியாபாரம், அவங்களுக்கு ஒரு வியாபாரம் இருக்கு, தடுக்கிறதுக்கு ஒரு வியாபாரம் இருக்கு. ஏன் பாகுபலி தடுக்கணும்? 9 வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு ரோஷம் வந்ததா? 9 வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு தெரிஞ்சுதா? அது முன்னாடி கேட்கணும் இல்ல? பாகுபலி 1 வரும்போது எங்க போனாங்க? இதே பிரச்சனை இன்ஃபேக்ட் 2008லயே இதே மாதிரி பாகுபலிக்கு பிரச்சனை வரல, திரு சத்யராஜ் அவர்களுக்கு பிரச்சனை வரல. இதே கூட்டத்துல திரு ரஜினிகாந்த் அவர்கள் பேசினதுக்கு வந்தது. குசேலன் படத்தை கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ண விட மாட்டோம்னு சொன்னாங்க. அப்போ இதே மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை திரு ரஜினிகாந்த் அவர்கள் கொடுத்தாரு. இந்த மாதிரி நான் வந்து அதுக்கு விளக்கம் அளிக்கிறேன், நான் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லல, இது எனக்கு ஒரு பாடமா அமைஞ்சிருக்கு, நான் சரியா எப்படி பேசுறதுன்றதை இதன் மூலம் தெரிஞ்சுக்கிறேன்னு பல விஷயங்களை சொன்னாரு. அதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அப்போ திரு சரத்குமார் அவர்கள், திரு சத்யராஜ் அவர்கள், அப்போ நடிகர் சங்கத்துல முக்கியமான பொறுப்புல இருந்து திரு சரத்குமார் அவர்களும் திரு சத்யராஜ் அவர்களும் பலரும் தமிழ்நாட்டில இருந்து என்ன சொன்னாங்க, திரு ரஜினிகாந்த் அவர்கள் மன்னிப்பு கேட்டிருக்க கூடாது, அது தமிழர்களுக்கே ஆன அவமானம் அப்படின்னு திரு சத்யராஜ் அவர்கள் உட்பட எல்லாரும் சொன்னாங்க. அப்போ இப்போ திரு சத்யராஜ் அவர்கள் அதே விஷயத்தை தானே செய்யறாருன்ற கேள்வி வராது? கரெக்ட். இப்போ குசேலன்ல ரஜினிகாந்தோட பார்ட் என்ன, பாகுபலியில சரத்குமாரோட மிஸ்டர் சத்யராஜோட பார்ட் என்ன? நடிகர் இல்ல இல்ல குசேலனை மொத்த இது வந்து ரஜினிகாந்துங்கிற ஒரு ஆள் இதுதான் இருக்கு. அன்னைக்கு அந்த படம் வந்து ரஜினிகாந்தோட படம் அங்கே ரிலீஸ் ஆகலைன்னா எந்த விதமான பெரிய நஷ்டமும் இல்லை. ரஜினிகாந்துக்கு ரஜினிகாந்த் வாங்கின சம்பளத்தில் ஒரு 10% தான் அந்த அன்னைக்கு அதனோட இது. அந்த ப்ரொடியூசர் படத்தோட தயாரிப்பாளர் வேற தானே, தயாரிப்பாளர் யாரா இருந்தாலும் ரஜினிகாந்த் தான் தயாரிப்பாளர். ரஜினிகாந்த் இல்ல 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 பணம் வேற யாரோடதோ தானே, யாரோடதும் இல்ல. சமீபத்துல ரஜினிகாந்த் சாரோட படங்கள் எதுவா இருந்தாலும் ரஜினி தான் அவரோட பணம் போட்டே தயாரிக்கிறாங்க. பணம் போட வேண்டிய யாரும் பணம் போட வேண்டியது இல்லை. ரஜினிகாந்த் படம் எடுக்கும் யாரும் பணம் போட வேண்டியது இல்லை, தயாரிப்பாலும் படம் போட வேண்டியது இல்லை. அதெல்லாம் படம் வந்து வாங்கறதுக்கு விற்கிறதுக்கு ஆள் இருக்கு. அது இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இல்லங்க படத்தை உருவாக்குனது வேற யாரோ தான், வேற ஒருத்தரோட பணத்தை தான் ரஜினிகாந்த் சொந்த செலவுல அந்த படத்தை எடுத்தாரு. எனக்கு தெரியல நிஜமாவே. அது வேண்டாங்கற இப்போ. ஏன்னா இல்ல முக்கியம் இங்க வேற தயாரிப்பாளர் வேற ஒருத்தரோட உழைப்பு வேற ஒருத்தரோட. நான் என்ன சொல்றேன்னா, அது வந்து சரியா தவறுங்க. அப்புறம் ரஜினி சாரோட சம்பளத்துல அன்னைக்கு வந்து அந்த இதனால ஏற்படுற இழப்பு இருக்கு இல்லைங்களா, அது 10%.
ரஜினிகாந்த் சார் நினைச்சிருந்தா 10% கொடுத்து போகணும். இன்னைக்கு எந்த தைரியத்தில் சரத்குமார் இப்போ சத்யராஜ் சொல்றாரு, எந்த தைரியத்தில் சொல்றாருன்னா இனிமே வந்தா வேண்டாம் என் தைரியத்துக்கு எடுத்துக்கிட்டாருன்னா அவரோட இதுல வந்து அவரோட படங்கள் வந்து 1% தான். ஆனா இதுல என்னன்னா சத்யராஜோட சம்பளத்தை விட 100 மடங்கு அந்த நஷ்டம். இப்ப சத்யராஜ் ஒருத்தர் வந்து நின்னார்னா இவர் வாங்குறாருல சம்பளம், அதை விட 100 மடங்கு நஷ்டம் அந்த இவர் வச்சதால ஏற்படும். இவரால் ஈடுகட்ட முடியாது. தன்னால ஒருத்தன் வந்து நஷ்டம் அன்னைக்கு வந்து திரு ரஜினிகாந்த் அவர்கள் தயாரிப்பாளருக்கு பணம் கொடுத்து முடிச்சிருக்கணும், ஈடுகட்டுக்கலாம். அந்த நஷ்டத்தை ரஜினி நடிச்சுதான் ஈடுகட்டு. அது மட்டும் இல்லாம படத்தை அவர் ஏங்க கொடுக்கணும், அதை கேள்வி இருக்கு. அதை தாண்டி இது பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும்தானா? திரு சத்யராஜ் அவர்கள் கூட பேசும்போது சொல்றாரு அத்தனை பேரோட உழைப்பு அதுல இருக்கு, அந்த படம் வெளியே வரணும் அப்படின்றத சொல்றாரு. அதே விஷயம் அன்னைக்கு ரஜினிகாந்த் அவர்கள் யோசிச்சிருக்காரு. அதுதான் நான் சொல்றேமா, ரஜினிகாந்துக்கும் சத்யராஜுக்கும் உள்ள இமேஜ் இருக்கு இல்லையா? சத்யராஜ் எங்கெல்லாம் போகும்போது நீ தமிழ் முதலமைச்சராவான்னு யாரும் சொல்லல. அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இல்ல இப்போ ஒரு படம் தொடர்புபடுத்தி தமிழர்களுக்காக ரெண்டு பேருமே ரெண்டு பேரோட படத்துக்கும் வந்து நான் இங்க உள்ள வரும்போது இங்க வந்து வெளியே நிக்கிற வாட்ச்மேன் வந்து நீங்க யாருங்கன்னு என்ன கேட்டாலோ அதுவும் ஒண்ணுதான். இங்க இதனோட ஓனர் வர்றாரு, அவர் நீங்க என்ன யாருன்னு கேட்டோம் ரெண்டுத்துக்கு நீ வெளியே போகணும் வாட்ச்மேன் சொன்னா அதுக்குள்ள பவரும், இங்க இருக்கிற நிறுவனத்தோட உரிமையாளர் என்ன வெளியே போக சொன்னா அதுக்கு ஒரு பவரும் இருக்கு. அப்போ அது போல ஒரே படம் சக்கரான ஒரு படம் வந்து கன்னடத்துல ஒரு படம் நடிச்சாங்க, அந்த படம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதையே இன்குலாப்னு அமிதாப் பச்சன் எடுத்தாரு, படம் வந்து சென்சார்ல பேன் பண்றாங்க. என்ன விஷயம்னு சொன்னாங்க, அதே வார்த்தை தான் நான் பேசியிருக்கேன். சென்சார்ல சொன்னாங்க ஒரு வார்த்தைக்காக மட்டும் வந்து பேன் பண்றது இல்ல, அந்த வார்த்தை யார் சொல்றாங்க, யார் சொன்னா அதனோட தாக்கம் அதிகமா இருக்கும். அதான் என்னோட கேள்வி. அப்போ தமிழர்களுக்காக குரல் கொடுக்கறதுலயும் அவனுடைய ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இன்னைக்கு அவருடைய ஒரு அநீதி அவருக்கு இணைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத சொல்றோம் இல்லையா? அதே அநீதியோ இல்ல அந்த திரும்ப பெறக்கூடிய விஷயமோ ஒரு பாப்புலரான நபருக்கு வந்து இவரோட பாப்புலரான நபருக்கு இழைக்கப்பட்டா அது பரவாயில்ல, ஆனா இவருக்கு பரவாயில்லைன்னு சொல்லலமா, பரவாயில்லைன்னு சொல்லல. அவர் கேட்டது சரியா இல்லையான்னு நீங்க சொல்லும்போது தான் சொல்றேன். அவர் கேட்கலாம் நான் சொல்லலையே, அவர் சொன்னதும் சரிதான், அவர் சொன்னதும் சரி. ஏன்னா இதை விட வந்து நாராயணன் சொல்ற மாதிரி 100 மடங்கு அநாகரிகமான செயல்களை அங்க பண்ணும்போது நாராயணனோ ராஜாவோ அன்னைக்கு இருந்த யாருமே வந்து அதை அப்ஜெக்ட் பண்ணல. இல்ல கண்டனம் இங்க தமிழக பாஜக சார்பா அதுக்கு கடுமையான கண்டனம் தெரிவிக்கப்படும். அந்த சம்பவங்களுக்கு நீங்க சொல்ற அந்த கண்ணத்துல இருந்தது பஸ் கண்டக்டர் அது எல்லாத்துக்குமே தமிழக பாஜக சார்பா தமிழக பாஜக சொல்லுச்சு. இப்ப கர்நாடகத்துல இருந்து பாஜக யாரும் சொன்னாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற சத்யராஜ் பண்ண தப்புன்னு யார் சொல்றது? அதேதான் நானும் கேக்குறேன். தமிழ்நாட்டுல திரையுலகம் இன்னைக்கு சத்யராஜ் அவர்கள் பின்னாடி நின்றுக்கா? இல்ல நான் அதுக்கு அடுத்த கேள்வி வரேன். இந்த கேள்விக்கு சத்யராஜ் பண்ண ஒரே நிமிஷம், சத்யராஜ் பண்ணது தப்புன்னு வந்து கர்நாடகா பிஜேபி சொன்னா எனக்கு கவலை இல்லை. ஆனா தமிழ்நாட்டு பிஜேபி சொல்லும் போது நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்ப இதே அங்க வந்து தமிழர்கள் அடிக்கும் போது கர்நாடகா பிஜேபி சொல்லிருக்காங்களா? அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா கர்நாடகா சரியோ தவிர அவங்களுக்கு உண்டான உணர்வு இருக்கு. ஆனா இங்க வரும்போது மட்டும் இவர் சொன்னார் இல்லீங்களா, வந்தவன்லாம் இங்க ஏன் ஆட்சி பண்றான்னா இங்க அவனோட நியாயத்தை இவன் பேசுவான், இவனோட நியாயத்தை பேச எவனும் இங்க இருக்க மாட்டான். புரிஞ்சுக்கிட்டேன். இது வந்து அதே உதாரணம் தான் திரையுலகுக்கும் பொருந்தமான கேள்வி இருக்கு. நம்ம கேட்போம். திரு ராஜசேகர் அவர்களிடத்துல கேட்க விரும்பக்கூடிய விஷயம், நம்ம முன்பு பேசினது போல இந்த ஒரு விஷயத்துல பாகுபலி 2 அப்படிங்கிறது வந்து ஒரு பல கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 200-300 கோடி ரூபாய் அளவிற்கான போடப்பட்டு எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் சொல்லும்போது, திரைத்துறையில ஒரு அங்கமா இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் சமூக ரீதியா இல்ல நாட்டுடைய பிரச்சனைகள் ரீதியா வேற ஒரு கருத்து தெரிவிக்கிறாருன்னு சொல்லும்போது அதற்காக தன்னுடைய துறை தாக்கப்படுது, தன்னுடைய துறை மீது வந்து பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லும்போது அவர்களுக்காக அவர் வந்து அந்த இடத்துல ஒரு சமரசம் செய்து கொள்றதுல என்ன தவறு இருக்க முடியும்? இட்ஸ் crores ஆஃப் மணி இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி, அதற்காக அவர் சரிதானே ஆகணும். அவரோட அந்த பணத்தை அவரால் காம்பன்சேட் பண்ணக்கூடிய பணம் கூட இல்லை, அவ்வளவு பெரிய பணம் இருக்கு அப்படிங்கிறது திரு செல்வமணி அவர்களும் சொல்றாரு. இப்போ வேற என்ன வழி இருக்கு? இல்லை, இப்போது தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் வேக்யூம் இருக்குது. இது வந்து இந்த சினிமாவை வந்து நம்ம சினிமாவை மட்டுமே பார்த்து நடிகர்களை நடிகர்களாக மட்டுமே பார்த்து கை தட்டி விட்டு விசில் அடித்து விட்டு அவர்களுக்காக நம்ம பாலாபிஷேகம் கூட செய்து விட்டு வந்து விடலாம். கேரளாவில் சினிமா எடுக்கிறாங்க, இது வரைக்கும் யாரும் அங்கே வந்து இந்த மாதிரி கமெண்ட் பாஸ் பண்ணியோ கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணதா கேள்வியப்பட்டதில்லை. ஆந்திராவில் நடிகர்கள் இருக்கிறாங்க, ஆஃப்டர் என்டி ராமராவ் அங்கே யாருமே வந்ததா தெரில சினிமாவில். மகாராஷ்டிராத்துக்கு எனி ஸ்டேட் இன் இந்தியா சினிமாக்காரர்களை நான் வந்து வித் டியூ ரெஸ்பெக்ட் டு எல்லா நடிகர்கள் திரைப்படத்துறையினர் எல்லாருக்கு மேலே நான் ஒரு ரசிகன், முதல்ல நான் ஒரு தமிழ் சினிமா ரசிகனாக சொல்கிறேன். எல்லாரும் நல்ல நடிகர்கள், நல்ல அவங்க வாழணும், நம்ம போய் ஆசைப்பட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட் பார்க்குறோம். ஒரு 2.5 மணி நேரம் சினிமாவை நம்ம பார்த்துட்டு வெளியில் தியேட்டர் விட்டு வந்துட்டு
நம்மளுடைய நாட்டுக்கும் நம்மளுக்கு தலைவர் யார், நம்மளை ஆள போக வேண்டிய நபர் யார், எந்த கட்சி நம்மளுக்கு வேண்டும் அப்படின்னு இதை நம்ம பிரிச்சு பார்க்காதனால வந்த வினைதான் இன்று நாம் உட்கார்ந்து இந்த விவாதம் செய்து கொண்டிருக்கிறோம். இது ரொம்ப அன்பார்ச்சுனேட் ஃபார் தமிழ்நாடு. ஏன்னா மக்கள் அப்படி பாக்குறாங்களா இல்ல நடிகர்கள் அரசியலுக்கு வராங்க? மக்கள் வந்து இவ்வளவு நாள் மக்களை வந்து ஏதோ சில பல காரணங்களுக்காக எம்ஜிஆரை தேர்ந்தெடுத்தார்கள். கலைஞரும் திரைப்பட பேக்ரவுண்ட் தான். அப்புறம் ஜெயலலிதா அம்மையாரும் நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது. இல்ல நடிகர்கள் இங்க பாருங்க, நடிகர்கள் அரசியலுக்கு வந்தார்கள். 50 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆண்டார்கள். எல்லாம் ஃபைன். பட் எண்ட் ஆஃப் தி டே இல்ல எம்ஜிஆர் அவர்களையோ ஜெயலலிதா அவர்களையோ கருணாநிதி அவர்களைோ நீங்க அரசியலுக்கு வாங்க வாங்க வாங்கன்னு மக்கள் கூப்பிட்டாங்களா? நிச்சயமாக பிறகு மக்கள் கொடுத்த ஏகோபித்த வரவேற்புனால அவங்க வந்தாங்க, அவங்க சில கொள்கைகளை முன் வச்சாங்க, அது மக்களுக்கு பிடிச்சிருந்தது, அவங்க ஓட்டு போட்டாங்க. இருங்க, கிரேட் காமராஜர், கக்கன், ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன், முக்குலத்தோர் தலைவர், தேவர் தலைவர் மாண்புமிகு ஐயா முத்துராமலிங்க தேவர், ராமசாமி படையாச்சி ஐயா, அழகுமுத்துக்கோன் ஐயா, ராஜாஜி, இந்த மாதிரி மனிதர்கள் மாமனிதர்கள் வாழ்ந்த மண்ணில் நம்ம இன்னைக்கு உட்கார்ந்து என்ன விவாதம் பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம லெஜெண்ட்ஸை பத்தி பேச வேண்டிய கட்டத்தில் நம்மளுடைய வரலாற்றை நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்ம என்ன சொல்ல போறோம்? இந்த மாதிரிலாம் இந்த நடிகர் வந்தாரு, சினிமாவில் நடிச்சாரு, கையாட்டினாரு, முதலமைச்சர் ஆயிட்டாரு, அந்த நடிகர் வந்தாரு, இப்போ இன்னொரு நடிகர். இந்த வரலாற்றை நீங்க அது ரொம்ப குறுக்குறீங்களோ? இத குறுக்கல. See, we are living in a social digital era. இதுல வந்து ஒரு விஷயமும் கூர்ந்து கவனிக்கிறாங்க. டெக்னாலஜி வளர்ந்துடுச்சு, மக்களுடைய ஐக்கியூ வந்துடுச்சு, பசங்களோட ஐக்கியூ வளர்ந்துடுச்சு. நம்ம we don't have an history. பாருங்க, 20 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க யாரை தலைவராக சொல்ல போறீர்கள், யாரை நீங்கள் பாராட்ட போகிறீர்கள்? பாருங்க, இப்ப உட்கார்ந்து நம்ம சத்யராஜ் பேசுந்த வட்டால் நாகராஜ் மிரட்டறான்னு நம்ம பேசிட்டு இருக்குது. வரலாற்றுல இடம் பிடிக்க போகுது இந்த விவாதம். ஆனா ஒரு விஷயம் நான் சொல்றேன், இருங்க, let me finish. ஆனா இன்று தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய தலைவர்களே அவர் கையில் இருக்கிறது, ஒரு ஓட்டுல இருக்குது. இந்த கேஷ் ஃபார் ஓட்டு, இந்த திருமங்கலம், அரவங்குறிச்சி, தஞ்சாவூர், ஆர்கே நகர்லாம் நம்மளுக்கு இட்ஸ் a black spot. நடிகர்களுக்கு வாக்களிக்க கூடாது. நடிகர்கள் அரசியலுக்கு வர வேண்டாம், நடிகர்களுக்கு வாக்களிக்காதீங்க. நடிகர்கள் நடிகர் சங்கத்துல இருக்கட்டும், தயாரிப்பாளர் சங்கத்துல இருக்கட்டும், எந்த சங்கத்துல இருக்கட்டும், ஆனா அங்க உட்கார்ந்துகிட்டு நான் நாட்டை காப்பாத்த போறேன். ஒண்ணு இல்ல, ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். யாரோ ஒரு நடிகர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அதாவது திருட்டு விசிடி யாராவது எடுத்தீங்கன்னா தியேட்டர்ல 1 லட்சம் ரூபாய் நான் கொடுக்குறேன், பிடிச்சி கொடுத்தானே. நான் தமிழெல்லாம் இங்க இருக்க அந்த பிச்சைக்காரனா ஒரு தமிழனோ நடிகை வந்து தமிழ்நாட்டுல உட்கார்ந்து தன்னோட இண்டஸ்ட்ரி சார்ந்த ஒரு விஷயம். that is not the way. விசிடி நிறுத்தணும் ஒரு நடிகர் நினைக்க கூடாதா? இல்ல, please don't raise your voice. என்னால மேட்ச் பண்ண முடியாது. மேடம், நான் வெரி சாரி, என்னால மேட்ச் பண்ண முடியாது. நீங்க யாராவது தவறு செய்றாங்கன்னா போய் கம்ப்ளைன்ட் கொடுங்க, டிஜிபி கிட்ட கொடுங்க, சீஃப் செக்ரட்டரி கொடுங்க, சிஎம் கிட்ட கொடுங்க. நான் பணத்தை தூக்கி எறிகிறேன் ஒரு யாராவது ஒரு இல்லங்க, அது யாருன்றது புடிச்சு தரணும்ல. அதுக்காக புடிக்கிறதுனா இதுங்க, you are trying to create one new vigilantism in public mind. இல்ல என்ன சொல்ல வரீங்க? நடிகர்கள் பேசும்போது பொறுப்புணர்ச்சியோட பேச வேண்டும். அவர்கள் நடிப்பதை விட்டுவிட்டு எங்களுக்கு வந்து நாங்க எப்படி எங்க நாட்டுல வாழணும் சொல்றது நிறுத்திக்கணும். வட்டால் நாகராஜை உருவாக்கி விடாதீர்கள் தமிழ்நாட்டில். வட்டால் நாகராஜில் பல வட்டால் நாகராஜ் தமிழ்நாட்டில் உருவாக போகிறார்கள். உங்களை வைக்க வேண்டிய இடத்தில் வைத்து விடுவார்கள். இல்ல, அது ரொம்ப தப்புங்க. நீங்க I don't accept. நான் அவர்ட்ட கேக்குறேன், நீங்க தயவு செஞ்சு என்னால குரல் மேட்ச் பண்ண முடியல, அதனால தான் நான் திரு செல்வமணி அவர்கள்ட்ட கொண்டு போக விரும்புறேன். பொதுவாவே தமிழகத்துல நடிகர்கள் அரசியல் அபிலாஷைகளை அதிகமா வெளிப்படுத்துறாங்க. அதனால இந்த மாதிரியான பல பிரச்சனைகளும், காவேரியா இருக்கட்டும், ஈழத்தமிழர் பிரச்சனையா இருக்கட்டும், அவங்க வந்து பல விஷயங்களை தன்னுடைய அரசியல் நோக்கத்தை மனசில் கொண்டு இந்த ஒரு கேஸ் இல்ல பேசிடுறாங்க. பிறகு அவர்களுக்கு அது பிரச்சனையா வருது, அது திரையுலகத்துக்கே பிரச்சனையா வருது, தயாரிப்பாளர் பாதிக்கப்படுறாங்க. அப்போ அந்த அரசியல் நோக்கங்கள் அதற்கான காரணமாயிருதானே திரு ராஜசேகரன் அவர்களுடைய? இல்ல, அவர் சொன்னது அவ்வளவு கிளியரா இல்ல. நான் நீங்க அதை கொஞ்சம் ஒழுங்குபடுத்தி சொல்லிட்டீங்க. அதனால வந்து நீங்க சொல்ற கருத்தை நான் ஆமோதிக்கிறேன். அதாவது நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாதா அப்படின்னு கேள்வி வரலாம். ஆனால் நடிகர்கள் தான் வரணும் அப்படிங்கிற இது வந்து இங்கே உருவாச்சு. அதுதான் இங்கே வந்து ஒரு கேள்வி. அது மாதிரி வரக்கூடாது, அது மாதிரி நடிகர்கள் மட்டும்தான் இங்கே அரசியலுக்கு வரணும் நிலைமை வரும்போது என்ன பண்ணுறாங்க? ஒரு சின்ன விஷயம், வெற்றி பெற்ற அரசியல் தலைவர்கள் நம்ம நடிகர்கள்னு சொல்றோம். ஈக்குவலி அரசியல்ல அரசியலுக்கு வந்து தோற்ற நடிகர்களும் இருக்காங்க. அப்போ மக்கள் யார் வேணுங்கிறத பார்த்து தான் தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியுது இல்லையா? எம்ஜிஆர் அவர்கள் வெற்றி பெற்றார், சிவாஜி கணேசன் அவர்களால வெற்றி பெற முடியல. அப்போ 2 நடிகர்களுமே அரசியலுக்கு வந்தா கூட மக்கள் ஒரு யோசனை செஞ்சுதான் அந்த முடிவை எடுக்கிறாங்க, யார் வேணும் யார் வேண்டாம். மக்கள், நான் என்னோட படத்துல வந்து ஒரு வசனம் இருந்தது, மக்கள் ஆட்சியில் ஒரு வசனம் இருந்தது. அதில் வந்து ஜனங்க கொஞ்சம் முன்னாடி என்ன பண்ணுவாங்க, ஒரு இதில் வந்து மம்முட்டி வருவார், மம்முட்டி ஒழிகன்னு கத்துவாங்க.
அப்புறம் அவர் பேசுவார், மம்முட்டி வாழ்க வாழ்கன்னு கத்துவாங்க. அதில் வந்து மம்முட்டி பேசுகிறதா ஒரு வசனம். அதுதான் என்னோடய கருத்து. நீங்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்டு ஓட்டு போடுற வரைக்கும் இங்கே எம்ஜிஆர் ஆட்சி வரும், கருணாநிதி ஆட்சி வரும், ஜெயலலிதா ஆட்சி வரும். மக்கள் ஆட்சி என்றைக்குமே வராது. என்னைக்கு நீங்க அறிவை பயன்படுத்துறீங்களோ அன்னைக்கு தான் மக்கள் ஆட்சி வரும். அதுதான் என்னோட. இன்னைக்கு நடிகர்கள் வந்து தோத்த நடிகர்கள் பத்தி எனக்கு கவலை இல்லை. வெற்றி பெற்ற நடிகர்கள் கூட அவங்க வந்து எம்ஜிஆர் நல்லவராக இருந்தார், அதனால நாடாண்டார். அதனால இப்போ நடிகர்கள் நல்லவராக இருக்க முயற்சி பண்றாங்க. அப்போ இதனால வந்து இந்த எக்ஸ்ட்ரா சத்யராஜ் அது மாதிரி சொன்னார், நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா சத்யராஜுக்கு அது மாதிரி இல்லை, சத்யராஜுக்கு அது மாதிரி எண்ணம் இல்லை. நடிகனாக வரணும், நாட்டை ஆளணுங்கிற எண்ணம் இல்லை. அவர் ஒரு உணர்வாளர், அவ்வளோதான். அவர் சொன்ன தெரியாத தவறாங்கிறது. அப்புறம் அதுக்குன்னா நான் டிஸ்கஷன் நாராயணன் தான் நான் டிஸ்கஷன் வரேன். ஏன்னா நாராயணன் வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருந்து தமிழ்நாட்டில் சத்யராஜ் பண்ண தப்புன்னு சொல்லி இந்த நாட்டில் நடக்க முடியும். ஆனால் வட்டால் நாகராஜ் இதை விட மோசமாக திட்டினா கூட வட்டால் நாகராஜ் தப்புன்னு சொல்லி அந்த நாட்டில் ஒருத்தன் ஒரு கன்னட அரசியல்வாதி ரோட்டில் நடக்க முடியாது. தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகம் இதுதான் வித்தியாசம். நான் கேட்ட அடிப்படையான கேள்வி அதுக்கான பதில பெற விரும்புறேன். நடிகர்கள் நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, நடிகர்கள் பல்வேறு காரணங்களுக்காக, அது அரசியல் காரணங்களோ தங்களுடைய படத்தோட ப்ரமோஷனுக்கான காரணங்களோ அந்த நேரத்துல ஒரு செய்தியில இடம்பெறதுக்கான காரணங்களோ ஏதோ ஒரு காரணங்களுக்காக சமூக பிரச்சனைகள் இல்ல ஜெனுவினான காரணங்கள், ஜெனுவினா அந்த விஷயத்துல கருத்து சொல்றாங்க. அப்போ பல காரணங்களுக்காக இந்த மாதிரி கருத்துக்கள் சொல்லப்படுது. பாதிப்பு யாருக்கு வருது? தயாரிப்பாளர். நிச்சயமா நாங்க வந்து இப்ப என்ன சொன்னோம், சில நேரங்கள்ல வந்து ஜெனுவினா சொல்றாங்க, சில நேரங்கள்ல வந்து அரசியல் அழுத்தம் இருக்கு. எங்கே போனாலும் நீங்கள் கூட வந்து இப்போ அவர் கேட்ட கேள்வி கக்கனை பற்றியோ காமராஜை பற்றியோ நீங்கள் விமர்சனம் பண்ணதை விட விவாதித்ததை விட இங்கே வந்து ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவாரா, கமலஹாசன் அரசியலுக்கு வருவாரா, இல்லை கமலஹாசன் கௌதமி ஏன் பிரிஞ்சாங்க, அவங்க இதை பற்றியான விமர்சனம் தான் அதிகம். நீங்க கேட்டா உடனே சொல்றேன். நீங்க விமர்சனம் பண்ணதுல விவாதிச்சதுல மொத்தம் ஒரு தினத்தந்தி டிவி சொல்லல, மொத்த சேனல்ல நீங்க எது சொல்றீங்க, சினிமாவை பற்றியான அதிக விஷயம் தான் சொல்கிறீங்க. அப்போ ஏன் வந்து அப்போ என்ன ஆகுதுன்னா வந்து மக்களில் வந்து நீங்கள் எல்லாரும் வந்து அதை போட்டு அவங்கள அடிச்சுட்டே இருக்கும்போது மக்கள் வந்து அப்படியே வந்து தன்னுடைய சுய அறிவை இழந்துடுறாங்களா, இல்லை வந்து சொல்ல 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 அந்த விளம்பரத்தோட இதுவே வந்து முதல் தடவை கேட்கும்போது நான் வந்து வாங்க மாட்டேன், மூணாவது தடவை கேட்கும்போது யோசிப்பேன், 19வது தடவை கேட்கும்போது அதை வாங்கிடுவேன். அதுபோல் 19 சேனல் ஒரு விஷயத்தை சொல்லும்போது ரஜினி அரசியலுக்கு வருவா. இப்போ உங்கள் கேள்வியை சத்யராஜ் சமரசமா வர்த்தகமா ரெண்டுமே ஆப்போசிட் இல்லை, ரெண்டு ஒன்று தான். சமரசமா சுயமரியாதையான்னு கேட்டா கூட பரவாயில்ல. இல்ல சமரசமான பிரச்சனை சுமூகமா முடிக்கிறதுக்கான சமரசமா இல்ல வர்த்தக வருத்தம் தெரிவித்தது ஒரு சுமூக அந்த பிரச்சனையை சமரசம் செஞ்சு முடிக்கிறதுக்காகவா வர்த்தக நோக்குல அந்த வருத்தம் தெரிவிக்கப்பட்டதா? வர்த்தக நோக்குல வர்த்தகமா இல்ல இது வேற மாதிரி இருந்துக்கணும். கேட்ட சரியா தப்பான்னு இருந்தா பரவாயில்ல, ரெண்டுமே ஒரே மீனிங் தான். வர்த்தகத்துல வந்து அவரோட சுயமரியாதை நம்ம எதுவுமே இல்லையா அந்த டாபிக்ல. இல்ல அவர் சுயமரியாதைன்றதுல இதுல எங்க வருதுன்னு தெரியல. அவர் வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்காருல்ல. ஆமா, அப்புறம் அவர் வருத்தம் தெரிவிச்சு தப்பா சரியா அதுதான் பரவாயில்ல. சமரசமா வர்த்தகமா ரெண்டுமே வந்து ஏறக்குறைய ஒரே இதுதான். சரி, அதுல வந்து என்னோட அடிப்படையான கேள்விக்கு பதில் கிடைச்சதான் எனக்கு இன்னுமே டவுட்டா இருக்கு. நடிகர்கள் நான் என்ன சொல்றேன்னா, நடிகர்கள் வந்து அவங்களுடைய படங்கள்ல பாக்குறாங்க. இவர் சொன்னார் இல்லைங்களா, மைக்கை பார்த்து ஒருத்தன் கைத்தட்ட ஆரம்பிச்சான்னா பேசுறவங்க வந்து இதுவாயிடும். மைக்கை பார்த்து அதுபோல நடிகர்கள் வந்து எழுதி கொடுத்த வசனங்களை வந்து அவங்க காட்சியில பேசும்போது அந்த வசனங்களை அவங்களோட நினைச்சிக்கும் போது வர்ற விஷயங்கள் தான் இங்க நாட்டை வந்து வேற மாதிரியான இது. அப்ப பிரச்சனைகள் நடிகர்கள் கிட்ட மக்கள் கிட்ட மக்கள் நேசிக்கிறதா நான் அதுலயே சொல்லிட்டேன். எத்தனை நடிகர்கள் அரசியலுக்கு வந்தாங்க, திரு சிவாஜி கணேசன் அவர்கள், திரு பாக்யராஜ் அவர்கள், இன்னும் நிறைய சொல்லிட்டு போலாம், திரு சரத்குமார் அவர்கள், விஜயகாந்த் அவர்கள், எத்தனையோ நடிகர்கள் அத்தனை பேரும் முதலமைச்சர் ஆகல. மக்கள் தேர்ந்தெடுத்து ஓட்டு போடுறாங்க இல்லையா அப்படிங்கறத. இப்போ முதலமைச்சர் எங்க தேடுறாங்க? எத்தனை மக்கள் நடிகர்கள் வீட்டு வாசல்ல நிக்கிறாங்க, எத்தனை மக்கள் நடிகர்கள் வீட்டு வாசல்ல நின்னு நீங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. இங்க வந்து இந்த நாட்டுல காமராஜர் வீட்டுக்கு மோடி போனாரா, ரஜினிகாந்த் வீட்டுக்கு மோடி போனாரா? இல்ல அது நம்ம பாரதிய ஜனதா கட்சி கேட்க வேண்டிய கேள்வி. அவங்க அது அரசியல் ரீதியாவும் சொல்லல, நண்பர் ரீதியில வந்துச்சுன்னு சொல்றாங்க. நான் சொல்றது என்னன்னா, இல்ல மக்கள் போறாங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஏற்படுத்தும் போது அவங்க தான் வந்து அந்த கீ பாயிண்ட் ஆயிடுறாங்க. இல்ல எனக்கு சாய்ஸ் எங்க குடுக்குறீங்க? இப்போ அடுத்து வரும்போது இப்போ வெற்றிடம் சொன்னார், யாரை தேடுறீங்க? அடுத்து ரஜினி கேட்கலாமா, கமலஹாசனை கேட்கலாமா தானே வந்து உங்களோட கேள்வி. ஊடகங்களோட கேள்வியை வந்து அப்படிதான் இருக்கு.
நீங்க ஒருபோதும் நீங்க படிச்ச அவர் வரும்போது நீங்க நடிச்ச படத்துல இந்த சீன் நல்லா இருக்கான்னு யாரும் கேட்கறது இல்ல. நீங்க அரசியலுக்கு வருவீங்களா மாட்டீங்களா? அதற்கு காரணம் நடிகர்கள் சொல்லக்கூடிய அரசியல் ரீதியான கருத்துக்களா அல்லது ஊடகங்கள் தானா போய் கேட்கறாங்க? முதல்ல அரசியல் கருத்து சொன்னது திரு ரஜினிகாந்த் அவர்கள் 96ல சொல்லும்போது அவர் தானா அரசியல்ல வந்து தன்னுடைய ஒரு முடிவை எடுக்கிறாரு, ஒரு விஷயத்தை சொல்றாரு. அதற்கு பிறகு நீங்க ஒன்ஸ் வந்துட்டீங்க அப்படின்னா தொடர்ந்து கேட்கப்படுது. அவர் தானா சொல்லல, அவர் தானா சொல்லல, அதுக்கு என்ன சொல்ல அரசியல் தலைவர்கள் ஆதரவு கேக்குறாங்க. அசோகா நான் சொல்றேன், அதுக்கு நான் அரசியலுக்கே வரலன்ற முடிவை அவர் அப்பவே எடுத்துக்கலாம். he took a political decision. That's what it means. தமிழ்நாட்டுல மட்டும்தான் நடிகர்களை நடிகர்களா பார்க்காமல் வருங்கால அரசியல் தலைவர்களா பார்ப்பது. தினகரன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். 2 விதமான கருத்துக்கள் இடைவேளைக்கு முன்பாக வைக்கப்பட்டது. மக்கள் அரசியல் தலைவர்களாக நடிகர்களை வந்து பார்க்கிறார்கள், அரசியலை நோக்கி வந்து நடிகர்கள் வரணும்னு மக்கள் ஆதரிக்கிறாங்க, அதனால அரசியல் ரீதியான கருத்துக்களை நடிகர்கள் சொல்ல அது வந்து பெரிய சர்ச்சைகளாய் போயிருது அப்படிங்கிறது உங்களுடைய பார்வை. இப்போ வந்து மக்கள் வந்து நடிகர்களை ஏன் தலைவர் அரசியலுக்கு வரலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ எழுப்புனீங்க நீங்கள். அதுக்கு ஏன் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, காமராஜருக்கு அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சொல்லிக்கிற மாதிரி ஒரு தலைவர் இங்கே யாராச்சும் இருக்கிறாங்கன்னா யாருமே இல்லை. காமராஜரை வீழ்த்தினதே ஒரு கவர்ச்சி அரசியல். அன்றைக்கு அண்ணாதுரை நல்லா அழகாக பேசினார். அவர் கவர்ச்சியான ஒரு அரசியல்னால அதுக்கப்புறம் அது அப்படியே தொடர்ந்து வருது. எம்ஜிஆர் வந்து படங்களில் நல்லவனாயே நடித்து அப்படியே கொண்டு வந்தார். அதை மக்கள் அப்படியே நம்பினாங்க. ஸோ மீடியாவுடைய எஃபெக்ட் தாக்கம் வந்து பொதுமக்கள் மேலே அதிகமாக இருக்குது. அதனால அந்த என்றைக்கு எம்ஜிஆர் உள்ளே வந்தாரோ அதிலிருந்து தொடர்ந்து இப்போ நம்ம அடுத்து ஜெயலலிதாவை பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஜெயலலிதா முடிஞ்சிருக்கு. நம்ம அடுத்த ஜெனரேஷன் என்ன வரப்போகுதுன்னு தெரியல. ஆனாலும் இன்றைக்கி நமக்கு ஒரு லீடர் இல்லாமல் தான் இருக்கிறோம். தமிழ்நாட்டு லெவலில் ஒரு நல்ல ஒரு லீடர், கொள்கை அளவில் ஒரு லீடர் இருக்கிறாங்களான்னு கேட்டால் இல்லை. ஸோ கொள்கையை முன்னிறுத்தி வரக்கூடிய ஒரு லீடர் இல்லாததுனால இன்றைக்கி மீடியாவில் யார் பிரபலமாக இருக்கிறாங்களோ, மீடியா மூலமாக யார் தன்னை பெருசாக வெளிப்படுத்திக்கிறாங்களோ அவங்கள நம்ம மக்கள் எதிர்பார்க்குறாங்க. சரி, இவங்க ஏதாவது செஞ்சிருவாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்நோக்குறதுனால இன்னைக்கு நடிகர்கள் உள்ளே வர முடியுது. கொள்கை ரீதியாக ஒரு நல்ல ஒரு அரசியல் தலைவர் உருவானால் இந்த நடிகர்கள் கூட்டம் நிச்சயமா உள்ள ஆட்சிக்கு வரவே முடியாது. அது ஒன்று ஃபர்ஸ்ட். இன்னொரு திங்ஸ் இப்போ ஒன்று நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். சப்ஜெக்டில் வந்து நம்ம இன்னைக்கு சத்யராஜ் மன்னிப்பு கேட்டதுனால நமக்கு என்ன லாபமா என்னங்கிறது நீங்க புட்டப் பண்றீங்க. சத்யராஜ் வந்து பேசுனது எல்லாமே எப்போ முடிஞ்சு போன சமாச்சாரம். இன்றைக்கு நம்ம அதை எடுத்து பேச வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு வரும்போது இதில் நிச்சயமா இதில் வேற ஏதோ ஒரு உள்நோக்கத்துக்காகத்தான் இது இன்றைக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது நான் ஏற்கனவே முதல்ல உங்களுக்கு சொன்னேன். அதே தான் திரும்ப பதிவு பண்றேன். சத்யராஜ் ஒரு தமிழன் அப்படிங்கிற ஒரு உணர்ச்சியோடு பேசினாரு. அதுல ஒரு தப்பா கூட பேசியிருக்கலாம். இருந்தாலும் நம்ம தமிழர்கள உணர்ச்சியை அவர் வெளிப்படுத்தின விதத்துக்கு நம்ம நிச்சயமா அவருக்கு பாராட்டு தெரிவிக்கணும். தமிழர்கள உணர்ச்சியோட நிறைய பேர் இங்க பேசுறதுனால நம்ம தமிழ்நாட்டில் என்ன பண்றோம்னா அவங்கள தட்டிடுறோம். உடனே கன்னடத்துல வந்து கன்னட அமைப்புகளை பாராட்டுறாங்க, அவங்கள ஒரு அமைப்புகளை வளர வைக்கிறாங்க. நாம இன்னைக்கு தமிழர்களை ஒரு தமிழர் உணர்ச்சியோட ஒரு கூட்டினாங்களா, பல நெடுமாறன் அது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் என்ன பண்ணிடுறோம், அவங்களாம் அவுட்ஃபிட்ஸ் சொல்லி நம்ம அவங்கள தட்டி வச்சிடறோம். தமிழர்களுக்காக குரல் கொடுக்கிறது யாரும். பிரச்சனை எங்க வருதுன்னா அதை பிரயோகப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான் அங்க சர்ச்சைக்குரியதா இருந்தது. அவங்க தமிழர்களுக்கு எதிராக வந்து தமிழர்களுக்கு ஆதரவா பேசுறது யாருமே சொல்லல. ஜெனரலா தமிழர்களுக்கு குரல் கொடுத்து இப்ப இன்னைக்கு சொல்றாருல, தமிழர்களுக்கு குரல் கொடுப்பேன்னு சொல்றாருல்ல. நீங்க திரு பழநெடுமாறன் அவர்களையோ அது மாதிரி சில அவுட்ஃபிட்ஸ் சொல்லி உதாரணம் காட்டுறீங்க. நான் சொல்றேன் ஆமா இல்ல நம்ம பழநெடுமாறன்லாம் ஒண்ணுமே இல்ல. ஆமா இல்ல அந்த மாதிரி பேசுவாரு. ஆமா அங்க அவரெல்லாம் வந்து செலிப்ரேட் பண்றாங்க. வட்டால் நாகராஜ் அவர்கள் கர்நாடகத்துடைய முதலமைச்சர் இல்ல அப்படிங்கறதை நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு. அவர் அங்கேயும் வட்டால் நாகராஜ் சொல்றாரு, கர்நாடகாலயும் வட்டால் நாகராஜ் இஸ் an outfit. He is not a mainstream political leader. அது நீங்க என்கரேஜ் டிஸ்கரேஜ்ன்றத தாண்டி நான் என்ன சொல்றேன், அதிமுகவும் திமுகவும் கூட பல கட்சிகளும் கூட தமிழர்களுக்காக தான் பேசுறாங்க. மக்கள் வந்து தமிழர்கள் தீவிரமா பேசுறது வேற, தீவிர தமிழர் இயக்கம் சொல்லி சொல்றோம். அதுதான் மாடரேட்டான விஷயங்களை மக்கள் ஏற்கிறார்களா, ஒரு லெவலுக்கு மேல தீவிரமா போகும்போது அந்த வார்த்தைகளை மக்கள் ஏற்கிறாங்களா அப்படிங்கறத ரெண்டு விதமா பார்க்க வேண்டியிருக்கிறது. திரு நாராயணன், நீங்க குறுக்கிட விரும்புறீங்க? இல்ல, நான் குறுக்கிடலாம் விரும்பல, நான் பேச விரும்பினேன். ஏன்னா இந்த 1 மணி நேர ப்ரோக்ராம்ல இது 1 மணி நேரம் 10 நிமிஷத்துல 2 நிமிஷம் கொடுத்துருக்கீங்க. நான் குறுக்கிட விரும்பல. நீங்க என்ன கூப்பிட்டு பேசணும்னா சமமான நேரம் கொடுக்கணும், வாய்ப்பு கொடுக்கணும். நீங்க அதை விட்டுட்டு 1 மணி நேரமா நான் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். திஸ் இஸ் ராங். இது தவறான விஷயம். செல்வமணி அவர்கள் 2 முறை 3 முறை பேசி இருக்கிறார். நான் அவருக்கு பதில் சொல்லணும். அவர் வந்து பாஜக எதுவுமே செய்யலன்னு சொல்லிட்டு இருக்கிறார். முதல்ல நான் பேசும் பொழுது
தனிப்பட்ட முறையில் பேசாதீங்கன்னு நீங்க சொன்னீங்க. ஒரு நபர் தொலைக்காட்சியில் உட்கார்ந்துக்கிட்டு இந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்றத்தை வெட்கப்பட வேண்டும் என்று சொல்றாரு, இந்த மத்திய அரசு வெட்கப்படணுன்றாரு, அரசுகள் எதுவுமே செய்யாதுங்கிறாரு, சத்யராஜ் சொல்றது தான் சரின்றாரு. இந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்றத்தை சொல்லும்போது கண்டிக்காத நீங்க, இந்த விவாதமே ஒரு தனிநபர் குறித்த ஒரு விவாதம் தான். உங்களுடைய தகவலுக்காக நான் அதை பத்தி உங்களுடைய தகவலுக்காக நான் உச்சநீதிமன்றம் பத்தி கேள்வி கேட்டிருந்தேன். உங்களுடைய தகவலுக்காக you may proceed sir. இல்ல இப்போ நீங்க தயவு செஞ்சு நீங்க தான் குறுக்கிடுறீங்க. நான் என்ன கேட்கிறேன், அவரு ஒரு தமிழனை சொல்லிட்டு நாராயணன் வந்து நடந்து போயிட முடியுமான்னு கேட்கிறாரு தமிழ்நாட்டில். அது மாதிரி முடியுது, ஆனா கர்நாடகாவில் முடியுமான்னு கேட்கிறாரு. ஏன் இவரு நான் தமிழில் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு அவரு இவர் செல்வமணி. நான் திருநெல்வேலி மாவட்டம் சங்கரங்கோயில் பக்கத்தில் இருக்கிற மேலநிலையில் சுத்த தமிழன், எனக்கு யாரும் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்வது ஒரு தமிழன் கேவலமாக பேசக்கூடாது, ஆயுதம் ஏந்துவேன் என்று சொல்கின்ற அந்த மாதிரியான மென்டாலிட்டி எங்கிருந்து வரும்? எப்படிப்பட்ட மோசமான வார்த்தைகளை சொல்கிறார் அவர் பிஜேபி ஒண்ணுமே செய்யலன்னு சொல்றாரு. அரசியல் தெரியலன்னா எனக்கு தெரியலன்னு அவர் சொல்லணும். அதுவா பிஜேபி எப்படி ஒரு அந்த மாதிரி பேசலாம்? ஏன் அவர் வந்து தமிழனை வந்து நடந்து போயிட முடியுமான்னு கேட்கிறாரு. இந்து மதத்தினுடைய கடவுள்களை இழிவாக பேசிவிட்டு அவர் டெல்லியிலேயோ அல்ல சத்யராஜ் கர்நாடகாவிலேயோ வீட்டை விட்டு வெளியே வந்துட முடியுமா? தமிழ்நாட்டில் தான் வர முடியுது. இந்த மாதிரிலாம் பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் சொல்கிறேன். தொடர்ந்து இந்து மத நம்பிக்கைகளை அவமதித்துக் கொண்டிருக்கிறார் அவரு. அதை அவமதிச்சுட்டு அவ்வளவு மோசமா பேசுவாரு. எல்லாம் பேசிட்டு இன்னைக்கு பணத்துக்காக நான் வந்து வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொல்லுவாரு. சொல்லிட்டு நான் இப்படிதான் பேசுவேன், நீங்க இனிமேல் என்ன கூப்பிடாதீங்கன்னு ஒரு ஒப்புக்காக சொல்லுவாரு. இதையெல்லாம் நாம கேட்டு எங்களுடைய கேள்வி. நான் குறுக்கிடுறேன், நீங்க கோவப்படுவீங்க. ஆனாலும் நான் குறுக்கிட வேண்டிய அவசியம் இருக்கு. ஒரு சின்ன கேள்வி திரு செல்வமணி அவர்களும் கேட்டாரு, அதுக்கான பதில நீங்க கொடுத்துருங்க. அவர் என்ன சொல்றாரு, திரு சத்யராஜ் அவர்கள் பேசுனது தவறுன்னு நீங்க சொல்றீங்க, 2008 பேசுனது தவறுன்னு நீங்க சொல்றீங்க. தவறுனா வருத்தம் தெரிவிக்கணும். இப்போ வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரு, வருத்தம் தெரிவிச்சதும் தவறுன்னு சொல்றீங்க. தவறா சொல்றீங்க. வருத்தம் தெரிவிச்சு என்ன சொல்றாரு, நான் இப்படிதான் பேசுவேன், இப்படிதான் பேசுவேன் அவர் சொல்லல. தமிழர்களுக்காக தொடர்ந்து பேசுவேன் தான் சொன்னாரு. தமிழர்களுக்காக தொடர்ந்து பேசுவேன் தான் சொன்னாரு. இப்படிதான் பேசுவேன், இந்த மாதிரி துணியில தான் பேசுவேன், இப்படி எல்லாம் பேசினாரு. ஆமா, அந்த மாதிரி துணியில தான் நான், அதனாலதான் நான் இனிமே ஒழுங்கா பேசுறேன்னு சொல்லலையா அவரு. நான் இப்படித்தான் பேசுவேன், நீங்க கூப்பிடாதீங்கன்னு என்ன அர்த்தம்? நான் தொடர்ந்து வன்முறையை பரப்புவேன், இந்த நாட்டிற்கு எதிராக பேசுவேன், தேச ஒற்றுமையை சீர்குலைப்பேன். அப்படியெல்லாம் அவர் எங்க சொன்னாரு? அப்படியெல்லாம் அவர் எங்க சொன்னாரு? அதுதான் ஆயுதம் ஏந்தி போராடும் தமிழன் யாரு? தமிழன் யாரு தெரியுமான்னு கேட்கிறாரு. அப்படி போராட கூடாது, அப்படி சிந்திக்க வச்சிராதீங்கன்னு சொன்னாரு. சிதைத்து கடவுள் நம்பிக்கை. அவர் யாருங்க ராமரை பத்தி பேசுறதுக்கு? who is it to talk about ram and ராகவேந்தர்? ஒரு ரஜினிகாந்த் வந்து மேடையில் அவருடைய பழைய ஸ்பீச் பத்தின விவாதம் இது இல்ல. அதை நான் கிளாரிஃபை பண்ணிக்க விரும்புறேன். அவருடைய பழைய ஸ்பீச் பத்தில அதுல அவர் என்ன சொல்லிருந்தாரு, அதுல சொன்ன விஷயங்கள்லாம் சரியா தவறா நிச்சயமா நம்ம இன்னொரு நாள் கூட தனியா விவாதிக்கலாம். என்னுடைய கேள்வி ஓகே, என்னுடைய சிம்பிளான கேள்வி திருநாராயணன், என்னுடைய சிம்பிளான கேள்வி என்னுடைய சிம்பிளான கேள்வி, இதே போல இதே விடால திரு ரஜினிகாந்த் அவர்கள் பேசினார். இதே மாதிரி குசேலன் படத்துக்கு கர்நாடகாவில இருந்து எதிர்ப்பு வந்தது. இதே மாதிரி அப்ப திரு ரஜினிகாந்த் அவர்கள் வருத்தம் தெரிவித்தார். அப்ப ஏன் திரு ரஜினிகாந்த் அவர்கள் வருத்தம் தெரிவிக்கிறார்? தன்னுடைய சுயநலத்திற்காக ரஜினிகாந்த் அவர்கள் செய்கிறாரா அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி கண்டித்ததா? இல்ல, நான் மறுபடியும் சொல்றேன் அசோகா, அவர் பேசிய வார்த்தைகள் தவறு. இன்றைக்கு அவர் பேசிய வார்த்தைகளும் தவறு. அவர் என்ன செஞ்சிருக்கணும்? நியாயமா நீதிமன்றத்துக்கு போயிருக்கணும் இல்லையா? பாகுபலி 2 வேணும். நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு இந்த தமிழுக்காகவே உயிரை விடுகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் தேசிய அமைப்புகள் இந்த சத்யராஜ் தமிழர்களுக்கு எதிராக பேசிவிட்டார், மன்னிப்பு கேட்டு விட்டார், பாகுபலி 2 நாங்க திரையிட விட மாட்டோம் அப்படின்னு சொன்னா இதே சத்யராஜ் என்ன செய்வார்? அதான் கேள்வி. இல்ல, தமிழர்களுக்கு எதிராக திரு சத்யராஜ் எப்போ பேசினாரு? இப்ப பேசிருக்கிறாரு. மன்னிச்சிருங்க, நான் என்னுடைய உதவியாளரை நான் ஒரு கன்னடத்தை வச்சிருக்கிறேன், அதனால நான் வந்து தமிழர்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுப்பேன்னு சொல்லி என்னுடைய கேள்வி, இதே விஷயத்தை திரு ரஜினிகாந்த் அவர்கள் செய்த போது அப்ப அதுவும் தவறுன்னு நீங்க சொல்றீங்களா? திரு ரஜினிகாந்த் அவர்களும் தமிழர்களுக்காக செயல்பட்டார். இல்ல அன்பார்லிமெண்டரியா
அன்பார்லிமெண்டரியா அநாகரிகமா ரஜினிகாந்த் என்னைக்காவது பேசியிருக்கிறாரா? நான் அன்பார்லிமெண்டரி அநாகரிகத்துக்குள்ளே போகல திரு நாராயணன். ஒரு கருத்தை சொல்றாரு, கன்னடர்களை அதை புண்படுத்துகிறதுன்னு அவங்க சொல்றாங்க, வருத்தம் தெரிவிக்கிறாரு. தவறு இல்ல, தாராளமா சொல்லட்டும். அப்ப திரு சத்யராஜ் அவர்கள் வருத்தம் தெரிவிச்சா மட்டும் அது சுயநலம் சொல்றீங்க? இல்ல, சத்யராஜுடைய கேரக்டர் அந்த மாதிரி அவர் சொல்றாரு இல்லையா, சத்யராஜுடைய கேரக்டர் அதுதான். அதாவது திரு செல்வமணி அவர்கள் சொன்னாரு ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார், அதனால அவருக்கு பரவாயில்லை. நீங்க சொல்றீங்க ஏதோ கேரக்டர் விஷயங்கள். நான் அசோகா இடைவேளை எடுக்க வேண்டியிருக்கு. இங்க அசோகா இல்ல, அசோகா ஒரு வரி அசோகா. எஸ் சார், ஐ அம் ஹியர் சார். அசோகா எஸ் சார், கேட்டுட்டே இருக்கேன் சார். இல்ல, அதாவது நான் என்ன கேக்குறேன், எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தமிழ் தெரியும், சினிமா பார்க்குறோம். நான் கேட்கறது ஒரு விஷயம்தான், ரஜினிகாந்தோ இல்லை மற்றவர்களோ கேவலமாக பேசுகிறார்களா, ரொம்ப கடும் சொற்களை உபயோகப்படுத்துகிறார்களா, ஆபாசமாக பேசுகிறார்களா? நீங்க ஏதோ சொல்றீங்க, அது 2008 நடந்தது. நான் 2014 நடந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். ஏன் சரியா கேக்குறீங்க. அப்போ இனிமேல் தமிழ் தொலைக்காட்சிகள்ல ஏற்கனவே நடந்து முடிந்த ஒரு விஷயத்தை பத்தி விவாதிக்கவே மாட்டீங்களா? திரு நாராயணன், நான் கேட்கிற கேள்வி புரிஞ்சுக்கோங்க. நான் கேட்கறது ஒரு கருத்து 2008 ரெண்டு பேருமே தெரிவிக்கிறாங்க, திரு ரஜினிகாந்த் அவர்களும் திரு சத்யராஜ் அவர்களும். அதற்கு பிறகு ரெண்டு பேருமே வருத்தம் தெரிவிக்கிறாங்க, ஒரே காரணத்திற்காக, படம் ரிலீஸ் ஆகலன்ற காரணத்திற்காக. திரு சத்யராஜ் அவர்களை விமர்சிக்கிறீங்க, அப்ப திரு ரஜினிகாந்த் அவர்கள் செய்ததும் தவறான்னு கேட்கிறேன், வேற எதுவும். நான் அந்த வருத்தம் தெரிவிக்கிறது ஆக்ட் பத்தி மட்டும் தான் பேசுறேன் தவிர அவங்க ஒரிஜினலா பேசினது என்னன்றதை கேட்கல. வருத்தம் தெரிவித்தது சரியா இல்லையான்றதா விவாதம், வேற ஒண்ணும் இல்லங்க. வருத்தம் எதற்காக வருத்தம் தெரிவித்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ரஜினிகாந்துடைய வார்த்தைகள் வேறு, ரஜினிகாந்துடைய நோக்கங்கள் வேறு, சத்யராஜுடைய வார்த்தைகள் வேறு, சத்யராஜுடைய நோக்கங்கள் வேறு. இன்னைக்கு கூட பணத்திற்காக வாபஸ் வாங்கியிருக்கிறாரு. ஆனால் இன்றைக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, ராஜசேகர், நீங்களுடைய கருத்துக்களை சொல்ல விரும்புறீங்க, உங்களுடைய இறுதியான கருத்துக்கள் சுருக்கம். இல்லை, முதலாவதாக நாராயணன் வந்து சத்யராஜ் வந்து அவர் கேரக்டர் இப்படி தான் பேசுவார், அவர் ஒத்துக்க முடியாது, இதெல்லாம் பேசினாருன்னு பயங்கரமாக தாக்கி பேசுகிறாரு. எனக்கு அதை அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க முடியல. ஒரு பக்கம் கமல்ஹாசனும் நடிகர் தான், ரஜினிகாந்தும் நடிகர் தான், கமல்ஹாசனும் பரமக்குடி தமிழன் தான், இவர் கொங்கு தமிழன், ரஜினிகாந்த் மட்டும்தான் ஒரு மகாராஷ்டிரியனு, மராட்டி. ஆனால் இதெல்லாம் செக்ரிகேட் பண்ணி பார்க்கும்போது பிஜேபியோட பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது என்பது போல தான் தெரிகிறது. அதாவது ஒரு தமிழ் உணர்வாளர், தமிழருக்காக குரல் கொடுக்குற நான் சத்யராஜோட நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், சத்யராஜ் அந்த மாதிரி உணர்ச்சி வசமாக பேசக்கூடாது. எப்பவுமே எந்த நடிகரும் பேசக்கூடாது. அவங்க நடிப்பு தொழிலை நடித்து விட்டு வீட்டில் போய் அவங்க குடும்பத்தோடு இருக்க வேண்டியது அவங்க வேலை. இந்த அரசியல் கமெண்ட்ஸ் பண்ணுறது இனிமேல் எந்த நடிகரும் பண்ணக்கூடாது. ஆனால் இவங்க பிஜேபி ஏன் ரஜினிகாந்த் வேணும் வான்றாங்க, கமல்ஹாசனுக்கு உனக்கு எல்லா பதவியும் கொடுக்குறவான்றாங்க, ஸ்வச் பாரத் அம்பாசிடர், ஃபிக்கி பிரசிடென்ட், என்எஃப்டிசி பிரசிடென்ட் எல்லாமே தரேன்னு சொல்றாங்கன்னா there is a political agenda behind everything. ஏன்னா சத்யராஜ் is atheist, கமல்ஹாசன் is an atheist. ஆனா சத்யராஜ் பேசுறத மட்டும் பெருசா சொல்றாங்க, கமல்ஹாசன் வந்து ராமாயண பத்தி திட்டினதை ஒண்ணும் போய் யாருமே அப்ஜெக்டே பண்ண மாட்டாங்க. So there is double standards, double speak with Narayanan. I don't understand. Of course Narayanan நல்லா தெரியும், ஆனா அவர் வந்து இந்த வேகம் ஏன் கமல்ஹாசன் மேலே ரஜினிகாந்த் மேலே வர மாட்டேங்குது. இல்ல அது வந்து நாராயணன் இப்போ வந்து மக்கள் தெரிவிக்கிறாங்க, சத்யராஜ் மேலே இவ்ளோ கோபப்படுறதுக்கு எனக்கு காரணமே புரியல. பதில் அவர் கொடுக்கட்டும். உங்களுடைய இறுதியான கருத்து வேற ஏதாவது இருக்கா? வேற இல்ல நாராயணன் நல்லா பேசுறாரு. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் தான் ஒரு தமிழை வந்து இன்னொரு தமிழனை கண்டமேனிக்கு பேச முடியும். ஆனா கர்நாடகால ஒரு கன்னடிகா இன்னொரு கன்னடிகா திட்டவே முடியாது. எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறான். தமிழ்நாட்டுல பிரித்து இப்படி கிடைக்கிறதுனால தான் போற வரவெல்லாம் தலைவர் ஆகிறான். எல்லாத்துக்கும் ஆந்திராக்காரன், கர்நாடகாக்காரன், மலையாளம், மராட்டி எல்லாரும் இங்க தலைவர் ஆகிறாங்க. எல்லா இன்ஸ்டிடியூஷன்லயும் தமிழனுக்கு வந்து எங்களுக்கு உரிமை கொடுங்கன்னு வாழ்க்கை ஃபுல்லா போராடிட்டு இருக்கோம். சோ காமராஜர் காலமும் கக்கன் காலமும் நம்ம இந்த மாதிரி மாபெரும் ஸ்டால்வர்ட்ஸ் காலமும் எப்ப நம்ம வரப்போதோ மக்கள் மாற வேண்டும். மக்கள் திருந்தி வாக்களிக்கும் போது நடிகர்களையும் இந்த மாதிரி பேசுற உணர்வு இல்லாத மக்களையும் தேர்ந்தெடுக்காமல் நல்ல அரசியல்வாதிகளை வாக்களித்து தேர்ந்தெடுக்கணும். மக்கள் கையில தான் இருக்குது. நன்றி. திரு நாராயணன், உங்களுடைய பதில், உங்களுடைய இறுதியான பதில். ஒரு தமிழன் இந்த நாட்டினுடைய முதல் குடிமகனாக குடியரசுத் தலைவராக ஆனார் என்றால் அதற்கு காரணம் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மரியாதைக்குரிய அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் தான் என்பதை ராஜசேகருக்கு நான் இங்கே பதிய வைக்கிறேன். ரெண்டாவது,
கமலஹாசன் குறித்து, அது ராமாயணம் இல்லை, மகாபாரதம், ஒரு நிகழ்ச்சியில் கமலஹாசனை மிக கடுமையாக நான் விமர்சனம் செய்தேன். எந்த ஒரு மத வழிபாடுகளையும் மதத்தையும் யார் விமர்சனம் செய்தாலும், அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, அவர்கள் கண்டிப்பாக விமர்சனம் செய்யப்பட வேண்டியவர்கள், தண்டிக்கப்பட வேண்டியவர்கள், கண்டிக்கப்பட வேண்டியவர்கள். அதனால் இதே ரஜினிகாந்த் விஷயம் சொல்லும் பொழுது கூட இரு மாநிலத்தவர்களும் அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது சத்யராஜ் அவர்கள் இதுதான் வசூல் பண்ற விதம், இந்த கன்னடத்தானங்களே இப்படிதான் அப்படின்னு ரஜினிகாந்த் நேரடியா விமர்சனம் பண்ணாரு. அப்போ அதே வசூல் தானே இங்கேயும் வருது. இவருக்கு பணம் முக்கியன்றனால தானே செய்யறாங்க. நான் அதனால தான் நேரடியாவே நான் கேட்டேன். இப்போ நான் மறுபடியும் இப்படிதான் பேசுவேன்னு சொல்றதுனால இனிமேல் என்னை வச்சு படம் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவதன் காரணத்தினால இவர் மறுபடியும் வன்முறை பாதையைத்தான் தேர்ந்தெடுக்கிறார். இவர் ப்ரொவோக் பண்ணி தமிழ் இளைஞர்களை தவறான பாதைக்கு இட்டு செல்கிறார். நாங்கள் நடிகர்களை விமர்சனம் செய்ய வேண்டுமா இல்லையான்றது வேற. ஆனால் நடிகர்கள் ஹைட்ரோ கார்பனை பற்றியும் அக்ரிகல்ச்சர் பற்றியும் அரசியலும் பேசலான்றதை வரவேற்பவன் நான். அதுபோல நடிகர்கள் தவறு செய்தாலும் சுட்டிக்காட்ட வேண்டிய ஒரு சமூக பொறுப்புல, சமுதாய பொறுப்புல நாங்க இருக்கிறோம். கண்டிப்பாக நாங்கள் சுட்டிக்காட்டுவோம். சத்யராஜை பொறுத்தவரையில இந்த விவகாரத்துல அவர் மன்னிப்பு கேட்டார் என்றதை விட நான் இப்படித்தான் செய்வேன் என்று சொல்வது தவறான விஷயம். ரைட், உங்களுடைய இறுதியான பார்வை திரு செல்வமணி அவர்கள்ட்ட அவருடைய இறுதியான பார்வையை பெற விரும்புறேன். திரு சத்யராஜ் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய வருத்தத்தை பாரதிய ஜனதா கட்சியோ மற்ற சில சமூகத்தில் இருக்கிறவங்களோ மட்டும் விமர்சிக்கல. விவசாய சங்கங்களின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய திரு PR பாண்டியன் அவர்கள் சொல்லியிருக்கிறார், எங்களுடைய போராட்டத்திற்கு ஒரு மிகப்பெரிய இழுக்காக நாங்கள் இதை கருதுகிறோம். திரு சத்யராஜ் அவர்கள் மன்னிப்பு கேட்டிருக்க, அவர் வருத்தம் தெரிவித்திருக்க கூடாது என்று. சத்யராஜ் மன்னிப்பு கேட்டது எந்த விதத்தில் பாதிச்சது எனக்கு தெரியல. PR பாண்டியன் எந்த விதத்தில் பாதிக்க போகுதுன்னு தெரியல. இது முதல்ல என்னன்னா, சத்யராஜ் சார் சொன்னது மன்னிப்பே இல்லைன்னு இவர் சொல்லிட்டார். யாரு? நாராயணன் சொல்லிட்டார். நாராயணன் மாதிரி இல்லை. அதனால இங்கே சத்யராஜ் ஒரு தப்பு பண்ணார் அவங்க சொல்கிறாங்க. சரி, என்னால் இன்னொருத்தர் பாதிக்கக்கூடாது, நான் வருத்தம் தெரிவிக்கிறேன். இனிமேல் நான் இப்படி தான் இருப்பேன். என்னோட ஸ்டாண்டு, யாருக்காகவும் நான் சமரசம் பண்ணிக்க மாட்டேன். நான் இப்படி தான் இருப்பேன். ஒரு தடவை என்னால் நீங்கள் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக நான் வருத்தத்தை தெரிவிச்சிட்டேன். ஆனால் இப்படி தான் இருப்பேன். என்னால் இனிமேல் யாரும் பாதிக்காதீங்க அப்படிங்கிற கருத்தை அவர் சொல்லிட்டார். அதில் எந்த விதமான இதுவும் இல்லை. ஏன்னா இப்போது நாராயணன் என்ன சொன்னார்னா, அவர் தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணுறார் இந்த விஷயத்தை. ஏன்னா சத்யராஜ் மேலே ஆல்ரெடி அவருக்கு பல்வேறு விதமான காழ்ப்புணர்ச்சியோ இல்லை கொள்கை மாறுபாடோ இருக்கும்போது அதை ஒரு காரணமாக கொண்டு வர்றார். இப்போ நான் சொல்லும்போது கூட எந்த விதத்துலையும் பாஜகவை நான் சொல்லலை. நான் இந்த நாட்டில் வாழும்போது இந்த நாட்டில் என்னை பாதுகாக்க வேண்டியது, தண்டிக்கக்கூடிய அதிகாரம் படைத்தது மத்திய அரசு, மாநில அரசு அல்லது சுப்ரீம் கோர்ட்டு. இவங்க 3 பேரை விட்டுட்டு வேற ஒருத்தர் எனக்கு தண்டனை கொடுத்தாங்கன்னா இவங்க ஒக்க பண்ணணும்னு சொன்னேன். அப்போ தனிப்பட்ட முறையில் இப்போ அதை திருப்புற. இப்போ இதே இவரை தமிழராக நான் சர்டிஃபிகேட் கொடுக்கின்ற அவசியம் இல்லை. இவரை தெருவில் நடந்து போக முடியாது நான் சொல்லலை. இவர் சத்யராஜ் பண்ண தப்புன்னு சொல்லிட்டு இவரால் போறாரு. ஆனால் வாட்டாள் நாகராஜ் பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல ஒரு நடந்து போக முடியுமா? போக முடியாது. அங்க இவரை போல சமரசம் பேசக்கூடிய ஆட்கள் இல்லாததும் அவங்களுக்கு பலம். இங்க இவரை போல சமரசம் பேசுறதால இப்ப பலவீனம். இந்த பலவீனமும் பலமும் இருக்கிறதால எல்லா விதத்திலுமே நம்மளால நமக்குள்ள உரிமைகளை எதுவுமே, நம்ம உரிமைகளை பேசும்போது இது இப்ப என்னங்கிறாங்க அவங்க இது கர்நாடகா எங்களுது, ஆந்திரா எங்களுது, கேரளா எங்களுது, ஆனா தமிழ்நாடு அது நம்மளுது. இவங்களும் சேர்ந்து சொல்லுவாங்க இது நம்மளுதுன்னு. அதுதான் இங்க எங்களோட பிரச்சனை. நடிகர் சங்கத்தை சொல்றீங்க? நடிகர் சங்கம் எல்லாத்தையும் தமிழ்நாட்டையே சொல்றேன். நீங்க மறுபடியும் வரீங்க. நான் தமிழ்நாட்டையே சொல்றேன். தமிழ்நாடு எங்களுதுன்னு சொல்லக்கூடிய உரிமை எங்களுக்கு இருக்கு. நான் சொன்னா இது மாதிரி சமரசம் சொன்னா எல்லாம் நம்மளுது. கர்நாடகா நம்மளுது, கேரளா நம்மளுது, ஆந்திரா நம்மளுது, தமிழ்நாடு நம்மளுது. இல்ல அது அவங்களுது, அது அவங்களுது, அது அவங்களுது, இது எங்களுது. இதெல்லாம் நாங்க சொல்றோம். இதை சொல்றதால எனக்கு நேரமே இல்ல, நான் எக்ஸிட் பண்ணி போயிட்டேன். ரொம்ப சுருக்கமா முடிச்சுக்க விரும்புறேன் ப்ளீஸ். 2008ல இருந்த சூழ்நிலை நம்ம இடத்துல நம்ம ஒரு குடிநீர் திட்டத்தை உருவாக்குறதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்ச நேரத்துல ஒரு உணர்ச்சிகரமா பேசிய ஒரு வார்த்தை. சரி சரி, அது தவறான வார்த்தை சொல்லலாம். பொது இடத்துல இந்த மாதிரி பேசிக்க கூடாது. ஆனா பேசிட்டாரு. அன்றைக்கு அது முடிஞ்சு போச்சு கதை. இன்றைக்கு அதை எடுத்துக்க வேண்டிய காரணம் அவர்
அதாவது அதுக்கு உள்நோக்கங்கள்லாம் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. இருக்கிறதுனால இன்னைக்கு அப்படி இருக்கு. பொதுவா நம்ம வந்து மொழி வாரியாகவோ இன வாரியாகவோ பிரித்து பார்க்கக்கூடிய பக்குவத்தை நம்ம விட்டுட்டோம்னா இந்த மாதிரி சர்ச்சைகளுக்கே இடம் இல்லை அப்படிங்கறத நான் தெரிவிச்சேன். ரைட், நம்ம எப்பயுமே பிரித்து பார்க்காமல் இருப்பதே நல்லது அப்படிங்கிறது உங்களோட இறுதியான பார்வையா புரிஞ்சுக்கிறேன். நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டும் நேர்களே, நான் நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டும். இதுல சமரசம் செய்யப்பட்டிருக்கிறதா, ஒரு வர்த்தக நோக்கில் இந்த வருத்தம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா, இப்படி பல்வேறு கோணங்களில் தொடர்ந்து விவாதங்கள் போய்கொண்டிருக்கின்றன. தற்போது நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்தாக வேண்டும். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி, பார்த்த உங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சி.